ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாகவும் அன்பாகவும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த ஒரு மாலை வேளையிலே கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளை நமக்கு கிருபையாய் கூட்டி கொடுத்து அழைக்கப்பட்ட அழைப்பின் மேன்மையினை அடைமுடியும்படிக்காக நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த நாளையும் கூட நமக்கு கூட்டி தந்து ஆசீர்வதித்து இந்த ஒரு மாலை வேளையிலே நாம் சகோதர சகோதரிகளை அவருடைய சமூகத்தில் ஒன்று கூடி இந்த நாளிலும் சத்திய வார்த்தை கேட்கும்படிக்காகவும் அவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நம் கோடான கோடி ஸ்தோத்திரங்களின் நன்றிகளும் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு மாலை வேளை 6 அன்னைக்கு ஆரம்பமாக பாடல் புத்தகத்தில் உள்ள 74வது பாடல் குயவனே குயவனே என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்துண்டு உற்சாகமாய் பாடுவோம். பாடலுக்கு பின்பாக நம்முடைய அன்பு சகோதரர் ராஜலிங்கம் அவர்கள் நம்மத்தில் ஜெபம் செய்வார்கள். நான் மயங்கியே
போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்லை என்பவே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாமும் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இந்த ஆராதனைக்கு ஆரம்ப ஜெபமாக நம்முடைய அன்பு சகோதரர் ராஜலிங்கம் அவர்கள் நம்மத்தில் ஜெபம் செய்வார்கள். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து இந்த பூமியின் மணமக்களாகி எங்களை கண்ணோக்கி பார்த்து நித்தமும் எங்களை தயவோடும் அன்போடும் இரக்கத்தோடும் வழிநடத்தி வருகிறதான பரிசுத்தமுள்ள எங்கள் மெய் தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த நேரத்தில் ஏறெடுக்கிறோம். தகப்பனே, எவ்வளவேனும் தகுதியில்லாத எங்கள் மேல் உம்முடைய கிருபையை வைத்து எங்களை ஆசீர்வதித்து இம்மட்டும் வழிநடத்தி வந்திருக்கிற உம்முடைய மேலான தயவிற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். தகப்பனே, அப்பா, இன்னும் வரக்கூடிய நாட்களிலும் உமக்கு நாங்கள் பிரியமுள்ள பிள்ளைகளாக பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு தேவையான கிருபையை பரிசுத்த ஆவியை தந்து வழிநடத்தும்படியாக வேண்டுகிறோம். தகப்பனே, அப்பா, நீ வரவேண்டிய சகோதர சகோதரிகளையும் கூட்டி வந்து சேர்க்கும்படியாக வேண்டுகிறோம். இந்த கூட்டம் தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இருந்து எங்களை ஆண்டு வழிநடத்தும்படியாக எங்கள் ஆண்டோரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். அன்பு சகோதரருக்கு நன்றி. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வரும் யோபு புக்கிலிருந்து சரித்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் ஒரு யோபு புத்தகத்திலிருந்து ஒரு பாடத்தை அவருடைய தாசனாகி கொண்டு இந்த நாளிலே பேச இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ் அவர்களை சபையின் சார்பாக சத்திய தூது கொடுக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நம்ம வெள்ளிக்கிழமைகள் பார்த்து வரக்கூடிய இந்த யோபு புஸ்தகத்தின் விளக்க பாடத்திற்கு அடுத்ததாக நாம் மறுபடியும் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சாப்டர் 33வது சாப்டர். நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வாரம் 126வது வாரம். 33வது சாப்டரில் 5வது வகுப்புக்கு நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். நினைவுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். 33rd சாப்டரில் இது 5th கிளாஸ் மட்டும் இல்லை, கடைசி வகுப்பு கூட. 33rd சாப்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிகு அவருடைய நண்பர்களிடம், இன்னும் நண்பர்கள்னு சொல்லக்கூடாது, யோபுவிடம் பேசக்கூடிய வார்த்தைகள். அது எந்த அடிப்படையில் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, எந்த காரணத்தை கொண்டும் இதுக்கு முன்னாடி பேசின 3 நண்பர்கள் பேசின மாதிரி அவர் பேசியிருக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கார். அது மட்டும் இல்லை, அந்த 3 நண்பர்கள் பேசி எந்த முடிவும் வராத காரணத்தினால தேவனுடைய சார்பாக இப்போ யார் வந்திருக்கான்னு எலிகு வந்திருக்கார். அப்போ எலிகு பேச போகிற விஷயங்கள் எல்லாமே எப்படி தான் இருக்கும்னா, கம்ப்ளீட்லி காட்ஸ் பிளான். அதை ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி எப்படி பேச முடியும் அப்படிங்கிறதுக்கு இப்போ எலிகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு முன்னுதாரணமாக இருக்க போகிறார். எலிகு பேசின இந்த சாப்டரை நம்ம 5 பிரிவுகளாக பிரித்தோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா, இழந்து போன விஷயங்களை மீண்டும் திரும்ப கொடுக்கும் தேவன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் ஒரு பேர் வச்சுருந்தோம், ரெஸ்டரேஷன் அப்படின்னு வச்சுருந்தோம். அதாவது மனிதன் மனம் வருந்தி தான் செஞ்ச தப்பை உணர்ந்து தேவன்கிட்ட மன்னிச்சிருங்கன்னு கேட்டால், அவன் எந்த நிலைமையிலிருந்து மோசமான நிலைமைக்கு வந்தானோ அந்த மோசமான நிலைமையிலிருந்து நல்ல நிலைமை கொண்டு போக பேர் தான் ரெஸ்டரேஷன். இது தெளிவாக இருக்கா உங்களுக்கு? ரெஸ்டரேஷன்னா ரீஸ்டோர்.
ரீஸ்டோர்னால என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருந்த பொசிஷனுக்கு திருப்பி கொண்டு போகிறது. அப்போ தேவன் மனிதர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் பல்வேறு விதமான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே நல்ல சூழ்நிலையாக இருக்குமான்னு பார்த்தா தெரியாது நமக்கு. ஒரு சில சமயத்தில் நிறையா பிரச்சனைகள் துன்பங்கள் அவங்களுக்கு வரலாம். ஆனால் அந்த துன்பங்கள் பிரச்சனைகள் வரும்போது மனிதன் என்ன செய்ய வேண்டும்னு பார்த்தீங்கன்னா மனம் வருந்த வேண்டும். அதாவது எப்படி பண்ணிடக்கூடாதுன்னா யோபு மாதிரி பண்ணிடக்கூடாது. நான் நல்லவன் தேவன் பண்ணுறது தப்புன்னு சொல்லிடக்கூடாது. நான் தப்பு அப்படின்னு உணர்ந்துட்டு தேவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிற தேவன் என்ன பண்ணுவார்னா ரெஸ்டோர் பண்ணிடுவார். எந்த பொசிஷனுக்கு ரெஸ்டோர் பண்ணுவார்? ஏற்கனவே அவங்க ஆசீர்வாதமாக இருந்த நிலைமைக்கு என்ன பண்ணிடுவார்னா ரெஸ்டோர் பண்ணிடுவார். அதைத்தான் நம்ம இந்த பகுதியில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் ரெஸ்டோர் பண்ணணும், யார் யாருடைய வாழ்க்கையெல்லாம் திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னா யார் யார் வாழ்க்கையெல்லாம் தொலைஞ்சு போச்சோ அதெல்லாம் திரும்ப கொடுக்கப்பட வேண்டும். 3 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு தேவன் திருப்பி கொடுக்க வேண்டி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த 3 குரூப் ஆஃப் பீப்புள் இந்த சப்ஜெக்டில் நம்ம எடுத்துருக்கிற வசனத்துக்கு எல்லாமே மேட்ச் ஆகி வருது. அந்த 3 குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம எப்படி பிரித்தோம்னா 3 வியூ அப்படின்னு சொல்லி பிரித்தோம். ஸோ வியூ நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஆஃப் ஜோப், அதாவது யோபுடைய நிலைமை பழைய ஏற்பாட்டில் இருந்த நிலைமை. அதாவது இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்க பாருங்க சப்ஜெக்ட், அந்த ஸ்டேஜில் யோபு இருந்த ஒரு நிலைமை. அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆசீர்வாதமான நிலைமை, அதுக்கு திரும்பி போகணும். 3வது குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபை என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்களும் மீண்டும் திரும்ப கொடுத்தலுக்குள் போகணும். இது கரெக்டாக தப்பான சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு. ஏதோ கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தீங்க, நாங்கள் ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்து அதுக்குள்ளே கேள்வி கேட்டிங்கன்னா எப்படி? ஸோ நான் என்ன சொன்னேங்க அதை ரீகால் பண்ணுறேன். இப்போ யோபு இருக்கிற நிலைமை வியூ நம்பர் 1, அதாவது ரெஸ்டோர் பண்ண வேண்டிய பர்சனில் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோபு. இப்போ யோபு எப்படி இருக்காருன்னா ரொம்ப கஷ்டப்படுற கண்டிஷன் இருக்கார். ரொம்ப தீவிரமான ஒரு அழிவுக்குள்ளே போயிட்டார். மாம்சமும் அழிஞ்சு போச்சு, மனசும் கெட்டு போச்சு. இந்த நிலைமையிலிருந்து நம்ம ஆரம்பத்தில் படித்தோம்ல யோபு, அந்த நிலைமைக்கு இப்போ யோபு திருப்பி கொண்டு போகணுமா கொண்டு போக வேண்டாமா? கொண்டு போகணும். இது யார் கொண்டு போக போகிறா? கண்டிப்பாக வேறு யாரும் இல்லை, தேவன் தான் கொண்டு போய் ஆகணும். பட் ஒரு கண்டிஷன், யோபு என்ன பண்ணணும்னா மனம் திரும்பணும். யார்கிட்ட மனம் திரும்பணும்? தேவன்கிட்ட. என்னென்னு மனம் திரும்பணும்? தேவனே நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி கேட்கணும். அப்படி கேட்டாச்சுன்னா தேவன் என்ன பண்ணிடுவார்? அவரை கொண்டு போயிடுவார். இது ஃபர்ஸ்ட் குரூப்பு. இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இன்னைக்கு? இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இப்போ பார்த்துட்டு இருக்கிற யோபுங்கிற கேரக்டர். இது ரெஸ்டோர் பண்ணணும். செகண்ட் குரூப் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள். உலக ஜனங்கள் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்களா? உலக ஜனங்கள் இன்னைக்கு நன்மை அனுபவித்துக் கொண்டிருக்காங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் உலக ஜனங்கள் இல்லை. உலக ஜனங்களுக்கெல்லாம் ஆரிஜின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம். அவர் எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆசீர்வாதமாக இருந்தாரோ அந்த ஆசீர்வாதம் இப்போ உலக ஜனங்களுக்கு இல்லை. சிம்பிளாக சொல்லப்போனால் ஆதாம் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இப்போ ஆதாமுடைய சந்ததி இல்லை. அப்போ ஆதாமுடைய சந்ததியை திருப்பி ரெஸ்டோர் பண்ணணும். எந்த கண்டிஷனுக்குன்னா ஆதாம் இருந்த கண்டிஷனுக்கு. இதுவும் காட்ஸுடைய பிளான் தான். 3வது கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம படிக்கவே இல்லை. அந்த கேட்டகரி யாருன்னா திருச்சபையின் பிள்ளைகள். 144,000 பேர். அதில் மீதம் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் ரெஸ்டோர் ஆகணுமா ஆக வேண்டாமா? திருப்பி நான் கேள்வி தெளிவாக கேட்குறேன். ரெஸ்டோர்னா என்ன அர்த்தம்? திரும்ப கொடுத்தல். இப்போ யோபு எந்த திரும்ப கொடுத்தல் நிலைமைக்கு போகணும்? அவர் இருந்த பழைய நிலைமை போகலாம், வாய்ப்பு இருக்குது. இது ரூல் படி கரெக்டு, தேவனுடைய சட்டமும் இது கரெக்டு. ஆனால் உலக ஜனங்கள் திரும்பி போகணுமா? போகணும். எந்த கண்டிஷனுக்கு? ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு திருப்பி போயாகணும். சபையின் பிள்ளைகள் ரெஸ்டோர் ஆகணுமா? வேண்டாம். சரி, வேண்டுமா வேண்டாமா நான் கேட்கல. ஆகணுமா ஆகக்கூடாதா? ஆகக்கூடாது. ரெஸ்டோர்னா என்ன அர்த்தம்? முன்னாடி இருந்த நிலைமைக்கு போகணும். இப்போ சபை முன்னாடி இருந்த நிலைமைக்கு போகணுமா அதை விட மேலே போகணுமா? அதை விட மேலே போகணும். அப்போ ரெஸ்டோருங்கிற வார்த்தை யாருக்கு பொருந்தாது அப்படின்னு சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இன்னைக்கு ரெஸ்டோருங்கிற வார்த்தை இந்த சப்ஜெக்டில் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் மனுஷனுக்குன்னு பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்தினுடைய நிலைமை தான். அதான் திரும்ப கொடுத்தலின் காலம் சொன்னாலும் என்ன அர்த்தம்னா எதெல்லாம் தேவன் முன்னாடி கொடுத்தாரோ அதை திரும்ப கொடுக்க போறார். அதான திரும்ப கொடுத்தல். அப்போ எதெல்லாம் மனுஷனுக்கு முன்னாடி கொடுத்திருந்தாரோ அதெல்லாம் திரும்ப கொடுத்தல் அப்படிங்கிறது சபைக்கும் கிடைக்குது. அப்படின்னா அதுதான் சபை கிடைக்க போற உச்சகட்ட ஆசீர்வாதமா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இப்படி சொல்ல போனால் எப்படி இருக்கும்? ஏதேன் தோட்டத்துக்கு போய் ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு போயிட்டா அதுதான் உச்சகட்ட ஆசீர்வாதமா சபைக்குன்னு கேட்குறேன் நான். அது யாருக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு இப்போ கேட்டகரி நம்பர் 1 கரெக்டு. கேட்டகரி நம்பர் 2வும் ரெஸ்டோர் ஆகணும். எப்போ ரெஸ்டோர் ஆவாங்க? கேட்டகரி நம்பர் 2னா அண்டர் நியூ காவனன்ட்,
புதிய உடன்படிக்கையின் கீழே தான் அவங்களுக்கு இழந்து போன விஷயங்கள் மீண்டும் திரும்ப கொடுக்கப்படும். இது கிளியரா இருக்குங்களா? சபைக்கு எப்போ திரும்ப கொடுக்கப்படும்? திரும்ப கொடுக்கப்படுங்கிற வார்த்தை இப்போ டவுட்டாக இருக்கு, அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். ஆனால் மாற்றி மாற்றி பேசக்கூடாது. வேண்டான்னு சொன்ன அத்தனை பேத்தையும் நான் நோட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம திருப்பி பார்க்கலாம். சபை ரெஸ்டோர் ஆகணுமா வேண்டாமாங்கிறதுக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் ரெஸ்டோர் ஆகும்னா சபைக்கு என்ன காவனன்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேஸ் காவனன்ட், காவனன்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ், ரெண்டு தான். இந்த ரெண்டு கீழ் இருந்தால் மட்டும்தான் அவங்க சாதாரண மனுஷன் இருந்து மேலே வர முடியும். அந்த மேலே வரதுங்கிறத எந்த மேலேங்கிறது கொஸ்டின். இப்போ ஆதாம் இருந்த நிலைமையா அதுக்கு மேலேயா? அப்போ ரெஸ்டோர்னாலே ஏற்கனவே இருக்கிற ஒன்றை திரும்ப வாங்குறதுன்னு எடுத்துட்டா, சபை அப்படிங்கிற விஷயமானது, சபை கிடைக்கக்கூடிய வாய்ப்பானது ஏற்கனவே இந்த நிலைமையோட எங்கே போயிருந்தது? மேலே போயிருது. அப்படின்னா ரெஸ்டோரேஷன் சபை கிடையாதுன்னா அப்படி சொல்ல முடியாது, இருக்கு. ஸோ இந்த 3 பேர் ரெஸ்டோர் ஆகும்னா ப்ராசஸ் என்னதுக்கு போன வாரமே பார்த்துட்டோம். டக் டக் டக்குன்னு படிச்சிடலாமா? முதல்ல என்ன பண்ணணும்? ஒரு மனுஷன் மீண்டும் இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல அவன் செய்ய வேண்டிய விஷயம், தான் செஞ்சது தவறுன்னு என்ன பண்ணிக்கணும்? ஒத்துக்கொள்ள வேண்டும். செகண்ட் பாயிண்ட், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவனுடைய பாவத்திற்காக, ஆதாம் நிமித்தம் வந்த பாவத்துக்காக ஈடுபலி கொடுக்குறாருங்கிறத அவங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் அவங்களை என்ன பண்ணும்னா, குழிக்குள்ள போகாம அவங்களை என்ன பண்ணணும்? காப்பாத்து. நானே பேசிட்டு இருக்கிறேன், ரொம்ப நேரமா நீங்க பேசல. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, உங்க பேசுறதுக்கான டைம். பாவத்தை உணர வேண்டும். செகண்ட், ஈடுபலியை விசுவாசிக்க வேண்டும். மூணாவது, அதனுடைய பலன் என்ன? உயிர்த்தெழுதல் கிடைக்கும். அடுத்தது, உயிர்த்தெழுதல் கிடைச்சிருச்சுன்னா அந்த மனுஷன் ரெஸ்டோர் ஆன மாதிரி தான். ரெஸ்டோர் ஆன மாதிரி தான். அப்ப ரெஸ்டோரேஷன் ஆனா என்னென்னலாம் தேவனுக்கு அவனுக்கு நடக்கும் அப்படின்னா, அவனுடைய பாடி, அவனுடைய ஃப்ளஷ் எப்படி மாறிடும்னா, வாலிப நாட்கள் இருந்த மாதிரி மாறிடும். வாலிப நாட்கள் இருந்த மாதிரி மாறிடும்னா, 10 வயசுல செத்து போன ஒரு குழந்தை உயிர்த்தெழுந்து வரும்போது அது எப்படித்தான் இருக்கும்னா, வாலிப வயசுன்னு சொல்ல முடியாது, வாலிப கண்டிஷன்ல அது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது வந்து மூணாவது, நாலாவது ஆசீர்வாதம். ஐந்தாவது ஆசீர்வாதம், நாலாவது ஆசீர்வாதம். ஐந்தாவது ஆசீர்வாதம்னா, அவன் ஜெபம் பண்ணா தேவன் கண்டிப்பா கேட்பார். இப்ப யோசிச்சு பாருங்க, உலக ஜனங்கள் ஜெபம் பண்ணா தேவன் கேட்பாரா? இல்ல. யோபு ஜெபம் பண்ணா தேவன் கேட்கிறாரா? கேட்டாரா இல்ல கேட்கிறாரா? இப்ப சப்ஜெக்ட்ல நம்ம இருக்கிற இடத்துல யோபு ஜெபம் பண்ணி தேவன் கேட்டாரா? கேட்டிருந்தா எதுக்கு யோபு இப்படி புலம்புறாரு? அப்பவும் ஜெபத்தை கேட்கல, உலக ஜனங்கள் பண்ற ஜெபமும் கேட்கல. ஏன்னா இந்த 2 குரூப்புமே இன்னும் ரெஸ்டோர் ஆகல. ஏன் ரெஸ்டோர் ஆகல? இன்னும் அவங்க மனம் வருந்தல. அதனால அந்த மீட்புக்குள்ள அவங்க வரல. அதனால அவங்க பண்ற ஜெபத்தை தேவன் என்ன பண்ணல? கேட்கல. ஸோ கேட்டுருவார் எப்பனா ரெஸ்டோர் ஆனா. மீண்டும் திரும்ப கொடுத்தா அவர் அதை கேட்டுருவாரு. அந்த டைம்ல தான் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் கொடுக்கக்கூடிய முழு ஆசீர்வாதமும் அவங்கள வந்து சேர்ந்து எந்த கண்டிஷனுக்கு போயிடுவாங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இருந்த கண்டிஷனுக்கு உலக ஜனங்கள் போயிடுவாங்க. யோபு முன்னாடி இருந்த செழிப்பான நிலைமைக்கு அவர் போயிடுவாரு. சபை இப்ப இருக்கிறதோட ஒரு நல்ல நிலைமைக்கு என்ன பண்ணிருந்தா போயிடும். ஸோ இதுக்கெல்லாம் ப்ராசஸ் இந்த காமனான ப்ராசஸ் தான். ஸோ நான் ஹோம்ஒர்க் என்ன கொடுத்துருந்தேன்னா, 2 குரூப் எப்படி ரெஸ்டோர் ஆகிறாங்கன்னு ஒரே செட் ஆஃப் வசனங்களை வச்சு நம்ம வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்தோம். ஒன்று, யோபு எப்படி ரெஸ்டோர் ஆகிறான்னு பார்த்துட்டோம். அதுக்கான வரிசையான ப்ராசஸ் இப்போ நான் போட்டேன். உலக ஜனங்களுக்கும் சேம் ப்ராசஸ் தான். அவங்க உயிர்த்தெழுந்து வரணும். யோபு உயிர்த்தெழுந்து வர வேண்டியதில்லை, அதுக்கு முன்னாடியே மனம் திருந்தினா போதும். உயிர்த்தெழுந்த மாதிரி தான், அவருக்கு இழந்ததெல்லாம் திரும்ப கிடைச்சிரும். ஆனால் கொஸ்டின் என்னன்னா, ரெஸ்டோரேஷன், இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்ளுதல் என்ற வார்த்தை சுவிசேஷ யுகத்தில் சபைக்கு நடக்குதா இல்லையா? கொஸ்டின் கேட்டேன், நீங்க எல்லாரும் நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க. அன்னைக்குன்னு என்னைக்கு? கிமு இல்லை, போன வாரம் சொன்னீங்க. அதுக்கு தான் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். எப்படி சபை ரெஸ்டோர் ஆகுது அதுக்கு விளக்க சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ கேள்வியில் என்ன டவுட் வந்துருச்சுன்னா, சபை ரெஸ்டோர் ஆகுதா அல்லது அதுக்கு மேலே போதா அப்படின்னா, சுவிசேஷ யுகத்தில் சபை மேலே போகுதா அல்லது ரெஸ்டோர் ஆகுதா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு தான் ஹோம்ஒர்க்கு. நீங்க சொல்லுங்க, என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் சபைக்கு இருக்கு இழந்து போனதை பெற்றுக்கொள்ள? ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். அதில் ஹோம்ஒர்க் பண்ணி போடக்கூடிய விளக்கங்களை வரிசையாக வச்சிடலாம். ஃபர்ஸ்ட், அதாவது எல்லாருமே விளக்கம் எழுதிட்டு கீழே சுருக்கமானு போட்டுறாங்க. நல்ல வேலை, தப்பிச்சேன் நான். இப்போ சுருக்கமாக வாசிக்கலாம். வசனம் 23, கிறிஸ்துவை மத்தியஸ்தராக அறிதல். சபை ரெஸ்டோர் ஆகிறதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, கிறிஸ்துவை மத்தியஸ்தராக அறிதல். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? கிறிஸ்துவை மத்தியஸ்தராக ஏற்றுக்கொள்ளுதல். மகிமைப்படுத்துதல வேண்டாம், பாயிண்ட் அங்க கரெக்டா தப்பா?
ஸ்லைட் சேஞ்ச் என்ன வந்துருச்சுன்னா, அவங்க சொல்ல வந்த விஷயம் கரெக்டாக இருந்திருக்கலாம், சொல்ல வந்த வார்த்தை தப்பு. கிறிஸ்து சபைக்கு மத்தியஸ்தரா, அட்வொகேட், பரிந்து பேசுகிறவர். ஸோ இந்த வார்த்தையை ஸ்லைட்டாக மாற்றிக்கலாம், நம்ம அட்வொகேட் மாற்றிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட், மீட்பின் உணர்வு. அதாவது இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மீட்பர் என்று ரேன்சம் விசுவாசிக்கிறது. ஓகே, எடுத்துக்கலாம். சபைக்கு அதான் ப்ராசஸ். சபை மட்டும் ஒன்றும் ஜம்ப் ஆக போகிறதில்ல, அதுவும் ஈடுபடி விசுவாசிச்சு ஆகணும். மூணாவது பாயிண்ட், புதிய சிருஷ்டியின் புத்துணர்ச்சி. இங்கே தான் கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் வருது. என்னன்னா, சபை ரெஸ்டோர் ஆகிறது, ரெஸ்டோர்னாலே மனுஷன் முன்னாடி இருந்த கண்டிஷனுக்கு தானே போகணும். ஆனால் இங்கே எந்த பாயிண்ட் எழுதிட்டாங்க, இங்கே நியூ கிரியேஷன் எழுதிட்டாங்க. அப்படின்னா உலக ஜனங்கள்லாம் ரெஸ்டோர் ஆனால் நியூ கிரியேஷன் ஆயிடுவாங்களா? இல்லையே. யோபு திருந்திட்டாருன்னா நியூ கிரியேஷன் ஆயிடுவாரா? இல்லையே. அப்ப சபை அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல கரெக்ட். ஆனா ரெஸ்டோரேஷனுக்கு இந்த வார்த்தை பொருந்தாது. நியூ கிரியேஷன் என்ற வார்த்தை சபையினுடைய 144,000 பேரும் ஃபர்ஸ்ட் ரெஸ்டோர் ஆகிறாங்கல்ல, அதுக்கு இது பொருந்தாது, நியூ கிரியேஷனுக்கு பொருந்தாது. ஒன்றும் பயந்துடாதீங்க, அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு சார்ட் போட்டு ஃபில் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம் கிளியரா. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அப்புறம் அதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா வழக்கம் போல என்ன நடந்துடும்? ஜெபம் பண்ணா தேவன் கேட்பாரு. அதுக்கப்புறம் பாவத்தின் ஒப்புதல் தாழ்மை அது முன்னாடியே வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழியிலிருந்து மீட்கப்பட்டு நிச்சய வெளிச்சத்தில் ஆறு சரியில்லை. ஸோ நான் எதெல்லாம் எடுத்துக்கிறேன், இதில் கிறிஸ்துவை அட்வொகேட்டாக ஏற்றுக்கொள்ளுதல், மத்தியஸ்தராக கிடையாது, அட்வொகேட் ஏற்றுக்கிறது, ஈடுபடியை விசுவாசிக்கிறது, நியூ கிரியேஷன் பெற்றுக்கொள்றது, ரெஸ்டோரேஷன் கிடையாது சபைக்கு. இது முதல் பதில். அடுத்த பதில் ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க, பாஸ்ட் ஃப்ரம் டெத் அன்டு லைஃப். அடுத்தது, we have begotten by the Holy Spirit. இதுவும் சபையின் ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் கிடையாது. இது சபையினுடைய, எப்படி என்ன இப்பவே சொல்றது எனக்கு தெரியல, கொஞ்சம் நேரம் கழிச்சு சொன்னா தான் கரெக்டாக இருக்கும். அந்த ப்ராசஸ்க்கு வேணா இது கரெக்டு. பட் நான் கேட்ட கொஸ்டின், சபை ரெஸ்டோர் ஆகுதா இல்லையானா ஆகுதுன்ட்டாங்க, அதுக்கு தான் அதை எழுதியிருக்காங்க. அடுத்தது, ட்ரூத், சத்தியம் கிடைக்கணும். ரிசீவிங் நியூ ஐடென்டிட்டி ஆஸ் அ சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்தது, சஃபரிங் ஃபார் காட் சேக், தேவனுக்காக இந்த உலகத்தில் புது சிருஷ்டியாக போராட்டங்களை அனுபவித்தல். அப்புறம் பார்த்தீங்கன்னா காட் கன்சிடர் அஸ் as righteous. இது எதுவுமே ஆர்டர்ல இல்லை. பட் இந்த பதில்கள் எதுவுமே சபையினுடைய ரெஸ்டரேஷனுக்கான பதில்கள் கிடையவே கிடையாது. நான் கேட்ட கேள்வி, சபை ஒரு ஹியூமன் பீயிங்கா மற்ற உலக ஜனங்க மாதிரி ரெஸ்டோர் ஆகுதுன்னு கேட்டேன், இல்லை. அதனால இந்த பதில்கள்லாம் கரெக்ட் இல்லை. பட் பதில் கரெக்ட் எப்பைனா, சபை எப்படி பின்னாடி ஆக போகுது அதுக்கு இதெல்லாம் கரெக்ட். இட்ஸ் நாட் அ ரெஸ்டரேஷன். அதான் முக்கியமான விஷயம். இந்த ஒரு பதில் தான் சூப்பர் பதில். ஏன்னா நான் சப்ஜெக்ட் முடிச்சோன்னு போன வாரம் 2 பேர் கிட்ட வந்து பேசினாங்க. அவங்க சொன்ன பதில், சபை எப்படி ரெஸ்டோர் ஆகும்? நல்ல அருமையான கேள்வி. ரெஸ்டோரேஷனால என்ன அர்த்தம்? இழந்ததை பெற்றுக்கொள்ளுதல். சபை ஏற்கனவே இழந்த மகிமையை திருப்பி வாங்கி போதா? இல்ல. சபையின் மக்கள் எல்லாருமே யார் தான்? ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்கள், சகோதர சகோதரிகள். அப்ப சகோதர சகோதரிகள் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே திரும்ப கொடுக்கறதுங்கிறது எந்த ஸ்டேஜ்? திரும்ப கொடுக்கறாரு என்ன ஸ்டேஜ்? ஏற்கனவே இருக்கிறத கொடுக்கறது தானே. இப்ப ஏற்கனவே இருக்கிற மாதிரி நம்ம இல்லை, அது உண்மைதானே. ஏற்கனவே யார் நல்லா இருந்தா? ஆதாம். நம்மள யாருடைய சந்ததி? ஆதாமுடைய சந்ததி. நம்ம என்ன ஆக போறோம்? ஒரே ஒருத்தர் மட்டும் சப்போர்ட் பண்ண என்ன ஆக போறோம்? சபை. அப்ப சபையாக போறவங்களுக்கு திருப்பி ஆதாம் நல்லா இருந்த கண்டிஷன் திருப்பி கொடுத்தா கரெக்டா இருக்குமா? இப்ப தலையாடுறது ஏன் அன்னைக்கு நேற்று போன வாரம் தலையாடல எனக்கு தெரியல. ஸோ அவங்க கேள்வி கரெக்ட். ஆனா பதில் போன வாரம் கொடுத்த விளக்கம் தவறு என்று கிடையாது. ஏன்னு கேட்டா கண்டிப்பா சபை ரெஸ்டரேஷன் ஆகணும், அதுக்கப்புறம் தான் அது ஆகணும். இந்த அதுங்கிற வார்த்தை இப்போதைக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ சபை என்ன ஆகணும்னா ரெஸ்டோர் ஆகணும், அப்புறம் அது ஆகணும். அதுக்கும் சேம் வசனங்கள் தான். எந்த சேம் வசனம்? எலிகு பேசினார் இல்லையா, சேம் வசனங்கள் தான். ப்ராசஸ் சொல்லுங்க. முதல்ல என்ன ஆகணும்? ஓகே. ஸோ கொஸ்டின், சபைக்கு ரெஸ்டரேஷன் இருக்கு. பட் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரெஸ்டரேஷன்ங்கிற வார்த்தை மட்டுமே சபைக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அல்ல. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா,
ரெஸ்டரேஷன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ நேரம் என்ன பண்ணிடலாம்னா சார்ட் ஆஃப் ஏஜஸ் போயிடலாம். ஸோ இப்போ நான் சில கேள்விகள் கேட்க போகிறேன். அந்த கேள்விகள் மனிதனுடைய இல்லை சபையினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய படிப்படியான சம்பவங்களை குறிக்கும். நான் கேட்குற சம்பவமானது எந்த லைன் என காலப்பகுதி நான் கேட்க போகிறதில்ல, எந்த ஸ்டேஜுன்னு கேட்க போகிறேன். ஸோ எந்த ஸ்டேஜ் நான் கேட்க போகிறேனோ அந்த ஸ்டேஜை நீங்கள் கரெக்டாக இண்டிகேட் பண்ணணும். ஸோ முதல்ல என்ன கொஸ்டின்னா, நாம் எல்லாரும் அதாவது மாம்சத்தில் இருக்கும் சபை, மகிமையடைந்த சபை பற்றி இப்போ நான் பேசவே இல்லை, மாம்சத்தில் இருக்கும் சபை பற்றி தான் பேசுகிறேன். மாம்சத்தில் இப்போ இருக்கக்கூடிய சபையானது ஒரு காலத்தில் சத்தியத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த சார்ட் ஆஃப் ஏஜஸில் எந்த கோட்டில் இருந்தாங்க? சரியான பதில் ஆர். சூப்பர். ஸோ எல்லாருமே எங்கே தான் இருந்தாங்க? ஆர். அப்போ கண்டிப்பாக யார் ஆறில் இருந்தாலும் என்ன தேவை? ரெஸ்டரேஷன் தேவை. பட் சபைக்கு ரெஸ்டரேஷன் மட்டும் இல்லை, அதுக்கு மேலே கிடைக்க போகுது. பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட், நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் ஆறில் இருந்தோம், இப்போ எங்கே இருக்கோம்? எம். சரியான பதில். கேட்டுங்களா பார்? எம். அடுத்தது எங்கே போக போகிறோம்? அருமையான பதில். இதில் ரெஸ்டரேஷனுங்கிறது எங்கிருந்து எங்கே போகிறது? சாய்ஸ்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்ன பதில் எடுக்கிறேன். இல்லை எடுத்துக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்பிளைன், ஏன்னா தப்பாக இருந்தால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என் டு எம் போகிறது என்பது தப்பு. ஏன்னா நம்ம என்லேயே இருக்கிறோம். இல்லை, எம்ங்கிறது எந்த நிலைமை? நியூ கிரியேஷனுடைய நிலைமை. அப்போ ரெஸ்டரேஷனுங்கிற வார்த்தையானது ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமைன்னு எடுத்துட்டோம்னா, புது சிருஷ்டிகள் ஆதாம் பாவம் செய்யறதுக்கு இருந்த நிலைமையோட மேலே. அப்படின்னா ரெஸ்டரேஷனுங்கிறது என் டு எம் கிடையாது. ஸோ வாட் இஸ் ரெஸ்டரேஷன்? ஆர் டு என். ஆர் டு என். இது புரிஞ்சு உங்களுக்கு? ஆர் என்ற மனநிலைமையிலிருந்து எம்முக்கு போகிறது. சரி, எப்படி நம்ம ஜம்ப் பண்ணிட்டோமா? அப்படியே ஆறில் இருந்தோம், ஒரே ஜம்ப் போயிட்டோமான்னு கேட்குறேன். நம்ம இடையில ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அந்த ஸ்டேஜையே கடக்காம ஒரே ஜம்ப் பண்ணி இங்கே போயிட்டோமான்னு கேட்குறேன் நான். இல்லை. அப்போ எப்படி போனோம்? ஞானஸ்தானம் எடுக்கிறது இந்த ஸ்டேஜ் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஞானஸ்தானம் எடுக்கிற ஸ்டேஜ், நியூ கிரியேஷனுங்கிற ஸ்டேஜ். அப்படின்னா ஒரு காலத்தில் ஆறில் இருந்த நாம இப்போ எம்முக்கு வந்துட்டோம்னா ஜம்ப் பண்ணமான்னு கேட்குறேன். ஜம்ப் பண்ணல, அது கிளியர். அப்படின்னா எப்படி தான் போயிருக்கணும்? என்ன தாண்டி தான் போயிருக்கணும். எது ரெஸ்டரேஷன்? ஆர் டு. அப்படின்னா நம்மளை எதை கிராஸ் பண்ணி தான் போயிருக்கோம்? ஆர் டு என்ன கிராஸ் பண்ணி தான் போயிருக்கோம். கரெக்டுங்களா பேர்? அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என் எப்ப என் எப்பன்னு சொல்லி கேட்குறேன். நல்லா கவனிங்க. இது ஆர். ஆர் இம்மீடியட்டா நாம மரண நிலைமையில் இருந்தோம், நம்ம கைக்கு நோட்டீஸ் வந்து செஞ்சு பேசிக் சப்ஜெக்ட். பேசிக் சப்ஜெக்ட் படிக்க கிளாஸ்க்கு வந்தோம் இல்லையா? அப்ப ஆர்ல இருந்தோமா எண்ணுக்கு வந்துட்டோமா? எண்ணுக்கு வந்துட்டோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பேசிக் கேட்கும் போதே நம்ம எங்க வந்துட்டோம்னா மரண நிலைமையிலிருந்து பரிபூர்ண நிலைமைக்கு வரல, வந்ததாக கன்சிடர் செய்யப்பட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் சப்ஜெக்ட் கேட்டோம். கேட்டோமா கேட்கலையா? கேட்டு என்ன எடுத்தோம்? அப்ப என்ன எடுத்தோம்? என்ன எடுத்தோம்? என்ன எடுத்தோம்? கரெக்ட். என்ன எடுத்தோம்? டிசிஷன் எடுத்தோம். யார் கரெக்ட்? டிசிஷன் எடுத்தோம். என்ன கொடுத்தாங்க நமக்கு? நிக்குது பேப்டிசம் கொடுத்தாங்க இல்லையா? அது எந்த ஸ்டேஜ்? இதில் அப்படி நம்ம எப்படித்தான் போயிருக்கிறோம்? ஆறுல இருந்து எண்ணுக்கு வந்து அப்புறம் தான் எங்க போயிருக்கோம்? எம்முக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, எம்ங்கிறது நம்ம பேப்டிசம் எடுத்த ஸ்டேஜ், ஆறுங்கிறது சத்தியத்தை அறியாம இருந்த ஸ்டேஜ். ரெஸ்டரேஷன்ங்கிறது ஆர் டு என், நாட் ஆர் டு எம், ஆர் டு என் இல்லையா? அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்னங்கிற ஸ்டேஜுக்கு எப்ப போனோம்? ஒரே ஒரு க்ளூ, சத்தியத்தை கேட்காம இருந்த நிலைமைக்கு அப்புறம், பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ரிப்பீட் பண்றேன், சத்தியத்தை கேட்காம இருந்த ஸ்டேஜுக்கு அப்புறம், அட் த சேம் டைம் பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி. பேப்டிசம் எடுத்தது எம், சத்தியம் தெரியாம இருந்தது ஆர், இடையில் இருக்கிற எண்ணுக்கு நம்ம போகாம வரல. ஸோ எண்ணுங்கிறது என்ன ஸ்டேஜ்? கடைசியாக தான் கேட்க போறோம். என்ன ஸ்டேஜ் அது? சரியான பதில் வேணும் எனக்கு. அந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன கண்டிஷனுக்கு போயிட்டோம்னா, என் ஸ்டேஜ்ல ஆதாம் இருந்தார் இல்லையா? இருந்தாரா இல்லையா? எப்படி இருந்தாரு? முதல்ல அந்த பரிபூர்ண நிலைமைக்கு பேர் தான் அந்த எண்ணுங்கிற கோடு. அப்ப எண்ணுங்கிற கோடுக்கு நம்ம போயிட்டோம்னாலே எந்த ஸ்டேஜுக்கு போயாச்சு? நம்ம
ஆதாம் இழந்து போனது, அதாவது ஆதாமுடைய மனுக்குலம், ஆதாமுடைய சந்தை இழந்து போனதை நம்ம பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே போயாச்சு. அந்த ஸ்டேஜுக்கு என்ன பேருன்னு கேட்டேன். ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் இங்க, அர்ப்பணிப்புங்கிறது இங்க, எம். எப்ப போனோம் தெரியுமா? எப்ப போன? பேசிக் சப்ஜெக்ட் கேட்க வந்தவன் அப்பயே போயிட்டோம். அதான் உண்மை. சத்தியமும் தெரிஞ்சிருச்சு, ஃபுல்லா தெரியாது. அட் த சேம் டைம் மரணநிலைமையிலும் இல்ல. என்னைக்கு நம்ம சத்தியத்தை கேட்க அழைப்பு கொடுக்கப்பட்டு வந்தோமோ, இயேசு கிறிஸ்து சொல்லுவார் இல்லையா, என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, வர முடியாதுன்னு சொன்னேன். முதல் இழுத்த உடனே நம்ம எம்முக்கு போறதில்லை. ஒரு வருஷம் உட்காந்து சப்ஜெக்ட் கேட்கிறோம். அந்த ஒரு வருஷம் உட்காந்து சப்ஜெக்ட் கேட்கிற ஸ்டேஜுக்கு கொஞ்சம் முன்னாடியே சத்தியத்தை உண்மைன்னு அங்கீகரிச்ச உடனே, ரேன்சம விசுவாசிச்ச உடனே எங்க வந்துடுறோம்னா, ஆதாம் இருந்த பாவம் இல்லாத நிலைமைக்கு வந்துடுறோம். அந்த ஸ்டேஜுக்கு என்ன பேருனா, இல்ல, நாட் ஜஸ்டிஃபைட், இட் இஸ் கால்டு டென்டேட்டிவ்லி ஜஸ்டிஃபைட். புரிஞ்சா இல்லைங்களா பேர்? அப்படின்னா நமக்கு ரெஸ்டரேஷன் எப்பவே முடிச்சது, பேசிக் சப்ஜெக்ட் கேட்டிருக்கப்பே முடிச்சது. அதாவது ஆதாம் இருந்த ஒரிஜினல் நிலைமை, பாவமில்லாத நிலைமை இருக்கு இல்லையா, அந்த கண்டிஷனுக்கு உலக ஜனங்கள் நியூ காவனன்ட் கீழே 1000 இயர்ஸ்ல வர போறாங்க. சபையா மாற போற ஜனங்கள் பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும் போது அதை விசுவாசிட்டா எந்த கண்டிஷன் வர்றாங்கன்னா, டென்டேட்டிவ்லி ஜஸ்டிஃபைட். தமிழ்ல சொல்ல போனா எப்படி சொல்றது? அது நீதிமானுக்குரிய முன்னேற்றம் சொல்லலாம். நீதிமான எண்ணப்படுதல் கிடையாது, அது ஜஸ்டிஃபைடு. டென்டேட்டிவ்லி ஜஸ்டிஃபைட்னா தேவன் ஒரு நோக்கத்திற்காக அவர்களை நீதிமான்களாக என்ன பண்ணியிருக்காரு, அழைச்சிருக்கார். இந்த ஸ்டேஜ் என்னங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம எப்போ போயிட்டோம்னா, உட்காந்து சப்ஜெக்ட் கேட்க ஆரம்பிக்கும் போதே போயிடுச்சு. நான் சொல்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இப்போ பார்க்கலாமா? ரேன்சம் சப்ஜெக்ட் நமக்கு எப்போ எடுத்தாங்க? பேப்டிசம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எடுத்தாங்க. ஆமா சகோதரர்கள், அப்படிதான். ஆமா அப்படித்தான் எடுத்தாங்க. எங்களுக்கு ரேன்சம் சப்ஜெக்ட் எப்போ எடுத்தாங்க? முதல்ல எடுத்தாங்கல்ல. அப்ப எம்ங்கிற கோடு தான் பேப்டிசம்னா, அப்ப ரேன்சம் எப்போ விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்? எண்ணிலேயே. ஆறுல இல்ல, எங்க வந்துட்டோம்? எண்ணுக்கு வந்துட்டோம். அப்ப எண்ணில வரும்போது நமக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா, ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கல, டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன் கிடைச்சிருச்சு. தேவன் அதை அக்செப்ட் பண்ணிட்டார். அக்செப்ட் பண்ணிட்டான். நம்மளை எந்த ஸ்டேஜ் கொண்டு போறாருன்னா, நியூ கிரியேஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ். அது என்ன ஸ்டேஜ்னா, இந்த பூமியில ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னாடி இருந்த நிலைமை. அப்ப சொல்லுங்க, சபை ரெஸ்டோர் ஆகுதா இல்லையா? ஆகுது. எப்பவே ஆயிடுச்சு? பேசிக் கேட்கும் போதே ஆயிடுச்சு. அப்படின்னா ஒருத்தருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இயேசு கிறிஸ்து கொடுக்கணும்னா, ஈவன் தோ அது டென்டேட்டிவா இருந்தாலும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியவர் தேவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. சும்மா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியாதுல்ல. என்ன கொடுத்தாங்க பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும்போது? இட் இஸ் கால்டு ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன். ஞாபகம் இருக்கா ஒரு சப்ஜெக்ட் இந்த மாதிரி எடுத்தது? ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன். அதாவது நம்ம எல்லாத்துக்குள்ள உள்ளார்ந்த தகுதின்னு ஒன்று இருக்கு. அந்த உள்ளார்ந்த தகுதியை பேஸ் பண்ணி தான் தேவன் நமக்கு அழைப்பே கொடுக்கிறார். இப்ப நேரா பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு வந்தோடனே தேவன் நம்ம கிட்ட பலியின் உடன்படிக்கை கேட்கறது இல்லை. நீங்க வந்து பலியின் ஜீவன் செய்யன்னு கேட்கறது இல்லை. நீங்க ஒன்னே ஒன்று செஞ்சா போதும், ஒன்னே ஒன்று பலி செலுத்தினா போதும். நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு அந்த பலியை நீங்க கொடுக்கிற பலியின் ஜீவியமாகவே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த பலிக்கு பேர் தான் ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன். தமிழ்ல பேரு உள்ளார்ந்த தகுதி. இதுக்கு ஒரு வார்த்தை கூட பார்த்தோம், அழகா ரசபர் எழுதிப்பார். அந்த உள்ளார்ந்த தகுதி என்ன? இருதயத்தில் இருக்கும் சுத்தம். ஒரு மனுஷனுக்கு பிதாவினால் இழுத்துக் கொள்ளப்படுறதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம்னா, இந்த ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன் தான். ஏன் எல்லாத்தையுமே தேவன் கூப்பிடுறது இல்லை? ஒரு சில காரணங்களால் இழுக்கிறாரு. அப்படி இழுக்கும் போது எதை அவங்க தேவனுக்கு கொடுக்கணும்? தேவன் இழுக்கிறாருன்னா தெய்வீக நிலைமை கொண்டு போறதுக்கு இல்லையா? அப்ப அவங்க ஏதாவது கொடுக்கணும்ல. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்ன கொடுக்கணும்னா, ஒன்னே ஒன்று கொடுத்தா போதும். அவங்க இருக்கிற ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன், தட் இஸ் கால்ட் டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன். வாசிங் ஸ்ட்ரிப்பர். ஆதி பரிபூரணத்தில் எந்த மனிதரிடமும் எஞ்சி இருக்கும் கொஞ்சம், அது என்ன? ஆதி பரிபூரணம். நான் ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன் போட்டிருக்கேன். தமிழ்ல உள்ளார்ந்த தகுதின்னு இருக்கு. இன்னொரு தமிழ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆதி பரிபூரணம். இப்ப நீங்க உலக ஜனங்கிட்ட பாக்குறேன் தெரியுமா பேர்? உலக ஜனங்கிட்ட பொய் பேசாம இருக்காங்களா? நிறைய பேர் பொய் பேசாம இருக்காங்களா? தெரியல, விட்டுறலாம். அந்த டாபிக் தப்பு, எடுத்துக்கலாம், விட்டுறலாம். பொறுமையா இருக்காங்களா? நிறைய பேர் ரொம்ப ஜென்டிலா பிஹேவ் பண்றாங்களா? இது நல்ல குணலட்சணமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி நல்ல குணலட்சணம் நம்ம கிட்டயும் இருந்திருக்கும்ல. சரி, இருந்துக்காட்டாங்க. அந்த மாதிரி நல்ல குணலட்சணம் நம்ம கிட்ட இருந்திருக்கும்ல. அதை தேவன் நம்ம கிட்ட அதை கேட்கிறாரு, கொடுங்கப்பான்ட்டு.
ஸோ அந்த நல்ல குணலட்சணத்தை நம்ம எது கொடுக்குறோம்னா ட்ரூத் கேட்கறது கொடுத்த உடனே நம்ம ஆக்சுவலா பேப்டிசம் எடுத்தப்ப எப்படி பலி கொடுக்குறோமோ அதே மாதிரி தேவன் கன்சிடர் பண்ணி அந்த பலியை வாங்கிட்டு தன் குமாரனுடைய ரத்தத்தின் மூலம் நம்மளை என்ன ஆக்காரா டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ள கொண்டு போயிட்டார். யோசிச்சு பாருங்க, உலக ஜனங்கள் இன்னும் சாகவே இல்லை, ஆனா பொறுமை இருக்கவங்களுக்கு, இருதயத்துல நேர்மை இருக்கவங்களுக்கு, அந்த இருதயத்துல நேர்மையும் பொறுமையும் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன், உலக ஜனங்கள் சத்தியம் தெரியாதவங்க இப்ப சர்ச் கிளாஸா இருந்தா என்ன தாண்டி இருப்பாங்க. ஆனா சத்தியம் தெரியாதனால எண்ணுக்கு எப்போ வர போறாங்கன்னா, எப்போ வர போறாங்க, எல்லாம் முடிஞ்சு சபை உயிர்த்தெழுந்து சபை கிறிஸ்துவின் மூலம் புதிய உடன்படிக்கை கீழே வந்து அதுல வைக்கிற டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணி கடைசியா சாத்தான் மோசம் போகும்போது அதுலயும் கெட்டு போகாம ஜெயிச்சு வந்தா என் நமக்கு மட்டும் என்ன கிரேஸ். அதான் அழகா எழுதிப்பார் சகோதரர், திஸ் ஆஃபர் ஒன்லி வேலிட் ஃபார் திஸ் காஸ்பல் ஏஜ். ஏன்னா இது சாதாரண ஆஃபர் இல்லை, சத்தியத்தை கேட்கறதுக்கு மனசார வந்து உட்கார்ந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை தேவனுக்கு பலி செலுத்தினா தேவன் சொல்றாரு, நீங்க எல்லாத்தையும் பலி செலுத்துற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு என் குமாரன் ரத்தத்தின் மூலம் உங்களை நான் என்ன ஆக்குறேன்னா நீதிமானாக்குறேன். சொல்லுங்க, சபை ரெஸ்டோர் ஆகணுமா வேண்டாமா? ஆகணும். சபை ரெஸ்டோர் ஆகி முடிஞ்சிருச்சா இல்லையா? மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை முடிஞ்சிச்சு. நம்மளாம் எப்போ ரெஸ்டோர் ஆயாச்சு? இப்படி இப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போ ஆயாச்சு? பேசிக் சப்ஜெக்ட் கேட்க வரும்போதே என்ன ஆயாச்சுன்னா ஆயாச்சு. ரொம்ப அழகா ரசல்பருடைய கமெண்ட் இருக்கு, வாசிங்களே. அதையே அவ்வாறு அணுகும் எவ்வாறு அணுகும்? அவங்களுடைய ஒரிஜினல் பர்ஃபெக்ஷனை பலி செலுத்த தயாராக இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், சத்தியத்தை உண்மையை நம்பி வந்து நம்ம கூப்பிடுற அழைப்பை நம்பி உட்கார்ந்து கிளாஸ்ல உட்காந்துட்டா போதும். அதான் அவ்வாறு அணுகும் அனைவருக்கும் கடவுள் கூறுகிறார், என் கிருபையின் இந்த செய்தியை நீங்கள் நம்பி நான் கொடுக்கிற சப்ஜெக்ட்ல உண்மை நீங்க என்ன பண்றீங்க? நம்பி உங்களிடம் இருக்கும் ஆரம்ப கால பரிபூரணம், அதான் ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன். இருதயத்துடைய நேர்மையா இருக்கலாம், பொறாமை இல்லாம இருக்கலாம், எத்தனையோ கேரக்டர் இருக்குது. அந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆரம்ப கால பரிபூரணம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா அர்ப்பணித்தால் மனித பரிபூர்ணத்தின் முழு அளவும் உங்களிடம் இருப்பது போல நான் உங்களுடன் நடந்து கொள்ளுவேன். இந்த வார்த்தையை திருப்படிங்க. மனித பரிபூரணத்தின், எல்லாரும் படிங்கன்னு சொன்னேன், அவங்கள மட்டும் இல்ல, மனித பரிபூர்ணத்தின் முழு. இப்ப சொல்லுங்க, மனித பரிபூர்ணத்தின் முழு அளவு எந்த கோடு? சார்ட் ஆஃப் தேஜஸ்ல என். புரிஞ்சவங்களுக்கு? ஸோ நம்ம எண்ணெல்லாம் தாண்டியாச்சு. எதை தாண்டியாச்சு? எண்ணெய் தாண்டியாச்சு. எங்க இருக்கிறோம்? எம்ல இருக்கிறோம். எங்க போயிடுவோம்? போனும் இல்லை, எங்க போயிடுவோன்னு கேட்டேன் நான். கேட்க போயிடுவோம். இதான் நமக்குடைய அழைப்பு. ஸோ நமக்கு சபையுடைய ரெஸ்டரேஷன் என்ன ஆச்சு? ஏற்கனவே முடிஞ்சாச்சு. ரொம்ப அழகா சொல்லுவார், மனித பரிபூர்ணத்தின் முழு அளவும் உங்களுடன் இருப்பது போல நான் என்ன பண்ணிக்கிறேன்? நடந்து கொள்றேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாம் ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்யறதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தாரா இல்லையா? இல்ல போல் இருக்கு. பாருங்களா, ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. இருந்தாரா இல்லைங்களா? இருந்தார். இப்ப நம்ம எந்த கோட்டை தாண்டிட்டோம்? இருந்த கோட்டை தாண்டிட்டோம். என்ன தாண்டி எம்முக்கு போயாச்சு. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், நமக்கு உலக ஜனங்களுக்கு இந்த பூமியில கிடைக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைச்சாச்சா கிடைக்கலையா? எல்லாம் ரெஸ்டோர் ஆயிடுச்சு. ஆனா நமக்கு ஏன் மனசு வரமாட்டேங்குதுன்னா இன்னும் நிறைய வரலைன்னு உட்காந்துருக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே எதெல்லாம் உலக ஜனங்களுக்கு இன்னைக்கு கிடைக்காதோ, இன்னும் எவ்வளவு காலம் காத்திருந்து கிடைக்க வேண்டுமோ, எதற்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ அது ஏக்கமாவே இருக்கு, நமக்கு கிடைச்சாச்சு. அப்ப நம்ம எப்படி நடந்துக்கணும்? எப்படி நடந்துக்கணும்னா எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன கண்டிஷன்ல நம்ம நடந்துக்கணும். இதுக்கு பேர் தான் ரெஸ்டரேஷன். ஸோ அடுத்தது வாசிங்க. இறைவனை அணுகும் அனைவருக்கும் ஓரளவுக்கு சமாதானமும் நீதியும் கிடைக்கும். கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கணும்? நீதியும் சமாதானமும் கிடைத்திருக்க வேண்டும். பிகாஸ் ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. நாம் அந்த நிலைமையை தாண்டிட்டோம்னு என்ன அர்த்தம்? நீதியும் சமாதானமும் ஏற்கனவே அனுபவித்த அடுத்த லெவலுக்கு போயிட்டான்னு அர்த்தம். தான் மீனிங் இதுக்கு. நெக்ஸ்ட், ஆனால் முழுமையாக அல்ல. எனவே அவர்கள் தற்காலிகமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் என்று கூறலாம். தற்காலிகமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் என்று கூறலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லாரும் தற்காலிகமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நாம் அனைவரும் தற்காலிகமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களா? எஸ் வருது, நோ வருது. உங்க புரிந்து கொள்ளதெல்லாம் மிஸ்டேக். நீங்க கண்டதை பதில் சொல்றீங்க. நம்ம எல்லாரும் தற்காலிகமான நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் அல்ல, நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். ஆனா எந்த ஸ்டேஜ் கிராஸ் பண்ணி தான் போயிருக்கோம்?
என் என்ற ஆதி பரிபூர்ணத்தை கிராஸ் பண்ணி தான் போயிருக்கோம். ஆனா அந்த பரிபூர்ணத்துக்கு வந்துட்டோமான்னு கேட்டா இல்ல. அப்புறம் எப்படி தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்தார்? ஏன் கொடுத்தாருன்னா அந்த ஒரிஜினல் பர்ஃபெக்ஷன்ல பலி செலுத்தணும். தேவன் அக்செப்ட் பண்ணிட்டு முழு மனுக்குலத்துடன் என் பிளேன்ல ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி நடந்து கொண்டாரோ தேவன், அதே மாதிரி நம்மகிட்ட நடந்து கொள்வேன் என்று சொல்லி தான் நம்மளை கூப்பிட்டிருக்கார். நாமளும் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஸோ கொஸ்டின், தற்காலிக நீதிமான்களாக்கப்பட்ட நிலைமையை நம்ம தாண்டிட்டோமா இல்லையா? தாண்டிட்டோம். தற்காலிக நீதிமான்களாக்கப்பட்ட நிலைமையில இயேசு கிறிஸ்து நமக்கு பரிந்து பேசுவாரா? என்ன கேட்குற இந்த கொஸ்டின்ல நம்ம லைஃப்ல தற்காலிக நீதிமான்களாக இருக்கக்கூடிய ஸ்டேஜில், அதாவது என் ஸ்டேஜில், கரெக்டா என் ஸ்டேஜில் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுவாரா பேச மாட்டாரா? நான் என் முகத்தில் எந்த ரியாக்ஷனுமே வராது. பரிந்து பேசுவார். பரிந்து பேசி பின் வாங்கிட்டோம்னா செகண்ட் டெத்து. ஒரு தடவை இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிட்டாருன்னா என்னென்ன பரிந்து பேசுவார்? இவர் சபைன்னு தான் கூட்டிட்டு போய் சொல்லணும். அதான பரிந்து பேசுறது. சபைன்னு கூட்டிட்டு போய் சொன்னதுக்கு அப்புறம் தற்காலிக நீதிமானாக்கப்பட்ட ஒருத்தர் பேசிக் சப்ஜெக்ட் கேட்டு பேப்டிசம் எடுத்துட்டு வெளியே போகலாம், பேப்டிசம் எடுக்காம வெளியே போகலாம். போயிட்டாருன்னா அவருக்கு எந்த டெத்து வந்துடும்? அப்ப என்ன பண்ண முடியாது? இயேசு கிறிஸ்துவால முழு நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நிலைமைக்கு அவங்களை கன்சிடர் பண்ற வரைக்கும் பரிந்து பேச முடியாது. அப்படின்னா பேசிக் சப்ஜெக்ட் கேட்டு நாம என் பிளேன்ல இருந்து ஆதி பரிபூரணத்தை பலி செலுத்தி கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து நமக்கு ஒண்ணுமே பண்ணலையா? பரிந்து பேசலன்ட்டீங்களே, ஒண்ணுமே பண்ணல. பண்ணார். என்ன பண்ணார்னா அதுக்கு பேரு சிம்பத்தைசர். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் 7ஆம் சபையின் தூதனால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சிம்பத்தைசர் என்ன அர்த்தம்? பரிதபிக்கிறவர். இஸ் நாட் அட்வொகேட். அட்வொகேட்டா எப்ப வரான்னு உடன்படிக்கைக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான். நாமளே உடன்படிக்கை இன்னும் போடல, அதுக்கு முன்னாடி எப்படி பரிந்து பேசுவார்? அப்ப ஒண்ணுமே பண்ண மாட்டாருன்னா பண்ணுவார். ஏன்னா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அப்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்னா என்னதான் பண்றாருன்னா நமக்காக பரிந்து பேசுறது இல்ல, நமக்காக சிம்பத்தைசர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காராமா. வாசிங்க தொடர்ந்து. கர்த்தராகிய இயேசு தன்னை விசுவாசிப்பவர்களுக்கு அவர்கள் அர்ப்பணிக்கப்படுவதற்கு முன்பே எந்த பிளேன் என் பிளேன்ல பரிதாபம் கொள்பவராக மாறுகிறார். அந்த பரிதாபம் கொள்கிறவர் என்ற வார்த்தைக்கு பேர் தான் சிம்பத்தைசர். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிதாபப்பட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருத்தர் மேல உதவி செய்வோம். அருமையான பதில். அந்த உதவி எந்த உதவியா இருக்கான்னு நம்ம இருக்கிற பொருள் எடுத்து கொடுக்க முடியாது. அவருக்கு நாம இப்படியே இருந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். இப்போ ரோட்ல ஒருத்தர் வந்து பிச்சை எடுத்து வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிச்சைக்காரன் தான் சொல்லணும். எடுத்து வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவருக்கு நம்ம ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்துருவோமா? நம்மகிட்ட ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்மளே ட்ரெஸ் கடன் வாங்கி தான் போட்டிருக்கோம். சொல்றது புரிஞ்சா புரிய உங்களுக்கு? கடனில் தான் ஓடிட்டு இருக்குது. ஸோ அப்போ என்ன கொடுக்கலாம்? நம்மளால இந்த கண்டிஷன் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அவரால் நமக்காக எதுக்கெல்லாம் பரிதவிக்க முடியுமோ பரிதவிப்பார். எதுக்கு பரிதவிப்பார்? பேசிக் சப்ஜெக்ட் இன்னைக்கு சாயந்தரம் நடக்க போகுது. ஒருத்தர் வீட்டில் வந்து ரிலேஷன் உட்காந்துட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க, சாத்தான் வந்து உட்காந்துருக்கானா? அழகா சொல்லுவாங்க பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும்போது. கரெக்டாக மீட்டிங் டைம்ல சொந்தக்காரர் வந்துட்டாங்கன்னா சொந்தக்காரரை அனுப்பியது யார்? தாத்தாவா? சாத்தான் அனுப்பிச்சிருக்கான்ல. இப்ப சொந்தக்காரர் அனுப்பின சாத்தான் இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு பரிந்து பேச வேண்டாம், சிம்பத்தைஸ் பண்ணலாம். என்ன சிம்பத்தைஸ் பண்ணுவாரு? ஐயோ விட்டு அந்த சப்ஜெக்ட் போயிருமே, அவங்க என் பிளேனுக்கு வந்துட்டாங்களே, அவங்க பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ள வந்துட்டாங்களே, இப்போ அவங்களுக்காக நான் என்ன பண்றேன்னா சிம்பத்தைஸ் பண்ணி வேணா என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு திடீர்னு வயிற்ற கலக்கி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம் என்ன பண்ணலாம் போகலாம். இவ்வளவுதான் அவரால் பண்ண முடியும். மீட்டிங் வராமுட்டாங்க தேவனே மன்னிச்சிருங்கன்னு தேவன்கிட்ட போய் பரிந்து பேச மாட்டார். ஏன்னா அவங்க இன்னும் காவனன்ட்டுக்குள்ள என்ன இல்லைங்க வரல. என்ன ஜஸ்டிஃபிகேஷன்ல வந்திருக்காங்க? பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த 6ங்கிற ஸ்டேஜில் இல்லை, நம்ம எங்க இருக்கிறோம்னா எம்ங்கிற ஸ்டேஜில் இருக்கிறோம். எதை தாண்டி போயிருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா என் அப்படிங்கிற ஸ்டேஜ் என்ன பண்ணியிருக்கோம்? தாண்டி போயிருக்கோம். இதோட நம்ம லைஃப் முடிஞ்சா இல்லை. ஸோ இங்கே பேப்டிசம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் திரும்ப கொடுத்தல்ங்கிற வார்த்தை சொல்லிட்டாங்க. எதுக்கப்புறம்? இந்த என் பிளேனுக்கு வந்தோம் இல்லையா, பேசிக் சப்ஜெக்ட் கேட்குற ஸ்டேஜுக்கு வந்தோம் இல்லையா, பலி செலுத்த ஆரம்பிச்சோம்ல ஒரிஜினல் பர்ஃபெக்ஷனை, அதுக்கப்புறமா தேவன் நமக்கு கொடுக்குற எந்த விஷயமே ரெஸ்டரேஷன் கிடையாது. ஏன்னா ரெஸ்டரேஷன் ஏற்கனவே இருக்கிறத திரும்பி கொடுக்கிறது. சபைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கே அப்படிங்கிறது ஏற்கனவே யாருக்கும் கொடுத்த வாய்ப்பு அல்ல. அது பூமியில் வாழக்கூடிய மனுக்குலத்தின் நிலைமை அல்ல, அதுக்கும் மேலான நிலைமை. அப்ப அதுக்கு பேர் ரெஸ்டரேஷன் கிடையாது, அதை திரும்ப கொடுத்தல் கிடையாது. அப்படின்னா அந்த ஸ்டேஜுக்கு என்ன பேர்? தெய்வீக சுபாவம்.
வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் நல்லா கவனிங்க. இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்பி அப்படின்னா என்ன கோடு, என்ன கோடு, என்ன பிளேன்? ஆறுல இருந்து எதுக்கு வந்தாச்சு? இப்ப எண்ணுக்கு வந்தாச்சு. தப்பினால எண்ணுக்கு வந்தாச்சு, ஆனா எம்முக்கு போல இன்னும். அடுத்து நெக்ஸ்ட் மகா திவ்ய ஸ்வாவத்துக்கு பங்குள்ளவர்கள். அது எந்த கோடு? கே. சோ எங்க இருந்து எங்க ஒரே வசனத்துல பேதுரு லிங்க் பண்ணிட்டார் பாருங்க. இச்சையினால் உலகத்திலிருந்து உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அவைகளினாலே நமக்கு என்ன பண்ண, அந்த அவைகள்ங்கிறது முன்னாடி லிஸ்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா. அவைகளாலே நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? அளிக்கப்பட்டிருக்கு. சோ அளிக்கப்பட்ட கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டியது என்பது சபையுடைய பொறுப்பு. சபைக்கு தேவன் கொடுக்க வேண்டியது ஜஸ்டிஃபிகேஷன். ஒன்னு பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன், இன்னொன்னு ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன். பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன் வந்தாச்சுனாலே மனித பரிபூரணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அதுக்கு மேல பேப்டிசம் எடுக்கும்போது அதோட மேலான நிலைமை, அந்த நிலைமைக்கு போகும்போது தான் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல், தேவன் நம்முடைய பலி ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம கொடுக்கிறது. அதோட முக்கியமான விஷயம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார்னா பிதாவாகிய தேவன் கிட்ட. எதுக்கு அதுக்கப்புறம் பரிந்து பேசுறாருன்னா, ஏன்னா அங்கிருந்து கே போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 6ல இருந்து எண் வர்றது ரொம்ப ஈஸி, ஆனா உலக ஜனங்களுக்கு அதுவே எனக்கு முடியல. பட் நமக்கு ரொம்ப ஈஸி, ஏன்னா மேல் இருக்கிற ஸ்டேஜை கிராஸ் பண்றது கீழ் இருக்கிற ஸ்டேஜை கிராஸ் பண்றதுக்கு ஈக்குவல் கிடையவே கிடையாது. அப்ப கேக்கு கொண்டு போறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு. வாசிங்க இப்ப எபேசியர் 2:6, 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்ய. வருங்காலங்களில் விளங்க செய்ய. அப்ப நிகழ்காலம் ஒன்று இருக்கு, வருங்காலம் ஒன்று இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். சபை மாம்சத்தில் இருக்கும் சபைக்கு இந்த வசனத்துல சொன்ன நிகழ்காலம் எந்த பிளேன்? எம். சூப்பர், கரெக்ட். வரும் காலம் எந்த பிளேன்? கே. எம் டு கே போறது ஆர் டு என் போற மாதிரியா, என் டு எம் போற மாதிரியா? அப்ப எங்க பரிந்து பேசுதல் வேணும் நமக்கு? எம் டு கே. புரியுது உங்களுக்கு? வாசிங்க தொடர்ந்து. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும், உன்னதங்களில் அவரோடு கூட கொண்டு போய் உட்கார வைக்கிறார். நம்ம போய் உட்கார்றது இல்ல. உட்கார வைக்கிறதுக்கும் போய் உட்கார்றதுக்கு என்ன வித்தியாசம்? உட்கார வைக்கிறது அப்படியே கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறது, உட்கார அவரா போய் உட்கார்றது. இப்ப நீங்க சொல்லுங்க, அவரே போய் உட்கார்ந்துருவாரா? கூட்டிட்டு போய் உட்கார வைக்கணுமா? யார் கூட்டிட்டு போய் உட்கார வைக்கணும்? இப்ப என்ன பண்ணி கூட்டிட்டு போய் உட்கார வைக்கணும்? பரிந்து பேசுதல். சூப்பர். சோ இந்த பரிந்து பேசல் எது விட்டு எது மட்டும் தான்? எம் டு கே மட்டும் தான். சரிங்களா? சோ இந்த கே எம்ங்கிற ஸ்டேஜுக்கு வந்து கேக்கு போறதுக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த ப்ராசஸ்ல அவர் எங்க வந்துருவாரு? சரியான பதில், மாம்சம் எங்க வந்துருச்சு? இப்ப நம்ம எல்லாம் எந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணிட்டோம்? நம்மனா மாம்சத்தில் இருக்கும் சபையில எந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணிட்டோம்? இப்ப 6ல இருக்கிறோமா? இல்ல. என் வந்துட்டோமா? அங்கே இருக்கிறோமா? இல்ல. எங்க வந்துட்டோம்? எம்முக்கு வந்துட்டோம். கரெக்டான எம்முக்கு வந்துட்டோம். இப்ப எம்முக்கு வந்தாலே அவங்க புஷ்டி ஆயிரணும். கரெக்டா தப்பா? அவன் வயசு வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் அவனுடைய மாம்சம் ஆரோக்கியமா மாறும்னா இப்ப இந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ண சபை, மாம்சத்தில் இருக்கும் சபை, கே போய் ரீச் பண்ணாத சபை நல்லா ஆரோக்கியமா இருக்கான்னு கேட்கிறேன். ஆரோக்கியமா இருக்கு? ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னென்ன தேவை? நல்ல சாப்பாடு தேவை. கரெக்ட், அருமையான பதில். அப்புறம் சாப்பாடோட நின்று போச்சு. அப்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சாப்பாடு மட்டும் தான் தேவை. கரெக்ட், வச்சுக்கலாம், தப்பில்லை நான் சொல்றது. சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சத்தில் இருக்கும் சபைக்கு எங்கேயாவது சத்தியத்துல குறைச்சல் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தியம் நமக்கு எப்ப கிடைச்சது? 6ல இருக்கும் போதா? என்ல இருக்கும் போதா? என்ல இருந்தோம்னா என்னே தான், பேசிக் தான். எம்முக்குல இருந்து கேக்கு போற வழியில சொல்லுங்க. இப்ப வயசு குறைஞ்சிருச்சா இல்லையா? நமக்கு குறைஞ்சிருச்சு. ஏன் குறைஞ்சிருச்சு? புதுசா ஒண்ணு பிறந்துருச்சு. ஆனா புதுசா ஒண்ணு பிறந்துருச்சு இல்ல, அப்புறம் வயசு கம்மி தானது. அதுக்கு பேர் என்ன? அப்ப நான் பேசுற ஆரோக்கியங்கிறது எப்படின்னா 60 வயசுல ஒருத்தர் பேப்டிசம் எடுக்கிறார். எடுக்கிறார் இல்லையா? எடுக்கிறார். எந்த ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு? எண்ணில இருந்து எம்முக்கு வந்துட்டார். 60 வயசுல வந்தவர் எப்படி மாம்சம் வாலிபத்திலிருந்து பாக்கிலும் ஆரோக்கியம் அடையும்? இப்ப எது உள்ள ஆக்டிவேட் ஆகுன்னு கேட்டீங்கன்னா புது சிருஷ்டி. எது ஆக்டிவேட் ஆகக்கூடாதுன்னா மாம்சம். சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சாப்பிட்றோமா? சாப்பிட்றது இல்லையா? வாசிங்க இப்ப யோவான் 10. இது எப்ப தெரியுமா? எம்ல இருந்து கேக் போற மட்டும் தான். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானே வாசல், என் வழியை ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான். எப்படி ரட்சிக்கப்படுவான் என்றால்
அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறம்பும் சென்று என்ன கண்டடைவான்? சரியான மேய்ச்சல். இன்னைக்கு 7ஆம் சபையின் தூதனுடைய சத்தியங்கள் எல்லாமே இன்னும் ரொம்ப பாலிஷாய் அழகாக வந்துட்டு இருக்குது. நம்முடைய கண்ட்ரோல், நம்முடைய கைக்குள்ளே வந்துட்டு இருக்குது. காரணம் என்னன்னா சரியான மேய்ச்சல். ஏன்னா நாம் 6லிருந்து Nக்கு வர்றதுக்கு இது தேவையில்லை, N to M போகிறதுக்கு இது தேவையில்லை, M to K போகிறதுக்கு கட்டாயமாக இந்த விளைச்சல் நமக்கு கட்டாயமாக தேவை. இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக. இதுதான் ஆரோக்கியம். எது ஆரோக்கியம்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்க மேல இருந்து, நல்ல மேய்ச்சல், நல்ல சாப்பாடு, ஆரோக்கியமா இல்லையா? அடுத்து கீழே வந்துருங்க, மைண்ட் பவர்ஃபுல், அப்படிதான் இருக்கு வசனத்துல. இருதயம் எப்படி இருக்காமா? வல்லமையானால். ஸோ மைண்ட் பவர்ஃபுல். 3வது பாயிண்ட், ஹார்ட் ஃபுல் ஆஃப் ஃபெய்த், இருதயம் முழுக்க விசுவாசம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அன்பு ஃபுல் டெப்த், ஹார்ட் முழுக்க ஃபெய்த்து, லவ்ல ஃபுல் டெப்த்து. இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்றவங்க தான் எங்கே போக முடியும்னு பார்த்தீங்கன்னா M to Kக்கு போக முடியும். அடுத்தது நாலேஜ் ஆஃப் காட் இன்னும் அதிகமாக இருக்கு நமக்கு. பிகாஸ் நம்ம எங்கிருந்து எங்கே போயிட்டு இருக்கோம்னா M to K. வாசிங்க கொலோசியர் 1:10-11. சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. இதுதான் முக்கியமான விஷயம். தேவனை அறிகும் அறிவில் விருத்தி அடைந்து, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய், அதான் நியூ கிரியேஷன், நியூ கிரியேஷனா நடந்து கொள்ளவும். சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு, நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமை. இதுதான் ஆரோக்கியம். மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல். நீங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டஃபோட நல்லா வளரணும்னு நான் தேவன்கிட்ட பிரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்புகள்ல எப்ப கிடைக்குது சபைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாட் R to N, நாட் N to M. எப்பன்னு கேட்டீங்கன்னா M to K. ஸோ இப்போ நமக்கு கிடைக்குதுன்னா நாம எங்கேருந்து எங்கே போயிட்டு இருக்கோம்? M to K. இப்போ நம்ம வாலிபர்களாக இருக்கிறோமா? வாலிபர்களாக இருந்ததை விட நம்முடைய நியூ கிரியேஷன் இப்போ உற்சாகமாக இருக்கு. நம்முடைய மாம்சம் இந்த பூமியில் வாலிபத்தில் இருந்தப்ப எப்படி உற்சாகமாக இருந்துச்சோ அதை விட இப்போ நம்முடைய உள்ளான மனுஷன் அதை விட உற்சாகமாக இருக்கு. ஏன்னா அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் தேவன் தேடி வந்து கொடுத்துட்றார். சரிங்களா? ஸோ நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபுட் கிடைக்குதா? அடுத்த ஸ்டேஜ் என்ன? இப்போ கூப்பிட்டா தேவன் கேட்பார். எப்போ கூப்பிட்டா கேட்பாரு? பேசிக் சப்ஜெக்டே கேட்டுட்டு, பேருக்கு பேப்டிசம் எடுத்துட்டு, நானும் பேப்டிசம் எடுத்துட்டேன் எக்லீஷியாக்கு போறேன்னு வந்துட்டு, இப்போ நம்ம படிச்சோம் பாருங்க, அதில் எதுலையுமே ஸ்டஃப் இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல், ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ்ல இருந்துட்டு எனக்கு தேவன் சூப்பராக கொடுக்குறான்னு சொல்லி நான் சொல்லிட்டு நான் போக முடியுமா? அப்படி போனா அந்த ஜபத்தை தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க? கேட்க மாட்டார். சொல்லுங்க, யாருடைய ஜபத்தை தேவன் கேட்பார்? ஸ்லைடு கூட அங்கிருந்தா காப்பி பண்ணேன். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 15:29. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். துன்மார்க்கர் எந்த பிளேன்ல இருப்பாங்க? ஆறுல இருந்து கூப்பிட்டா கேட்பாரா தேவன்? கேட்க மாட்டார். அப்ப எந்த பிளேனுக்கு வரணும்? தேவன் கீழே இறங்கி வரணும். அப்புறம் நம்ம எங்கிருந்து எங்க போகணும்? 6ல இருந்து எங்க போகணும்? எம்முக்கு. எம்ல இருந்து எங்க போக ட்ரை பண்ணணும்? நல்ல ஆரோக்கியமா வளர்ந்துட்டு இருக்கணும். எதுல இருந்து? M to K போறதுக்கு. அப்படி போனா அவங்களுக்கு தான் என்ன பேருங்க? நீதிமான்கள். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜுக்கு என்ன தெரியுமா பேரு? பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன். இது ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ ஜஸ்டிஃபை பண்ணப்பட்ட ஒருத்தருடைய ஜபத்தை கட்டாயமா தேவன் என்ன பண்ணுவார்னா கேட்பார். அடுத்தது யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். பாவிகள் எந்த ஸ்டேஜில் இருப்பாங்க? நான் நிறுத்துறதுனாலே புரிஞ்சுக்கணும் யார் பாவிகள். இந்த கொஸ்டின் பின்னாடி வருது. இப்போ நான் கேட்க விருப்பம் இல்லை, டைம் இருக்குமான்னு தெரியல, ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க. வேண்டாம், இப்போ கேட்கல இந்த கொஸ்டின். வசனத்தை வாச்சிருங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனா இருந்து. என்னவா இருந்து? எந்த பிளேன்? எந்த பிளேன்? எந்த பிளேன்? பிளேன் எந்த பிளேன் கேட்டேன். எம்ல இருந்து அப்புறம் அவருக்கு சித்தமானதை செய்தால். அது முக்கியம். என்ன செய்யணும்? அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா செவி கொடுப்பார். உலக ஜனங்களுக்கு எப்ப செவி கொடுப்பாரு? மரிச்சு
உயிர்த்தெழுந்து வந்து டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவார்னா செவி கொடுப்பார். நமக்கு எப்போ செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு? உண்மை சொல்லப்போனால் 6ல் நம்ம பரிபூர்ண நிலைமைக்கு வந்தாலும் தேவன் எதிர்பார்க்குற நிலைமை அதல்ல, கே. ஸோ எம் வந்து கே போகிறப்ப கேட்பார். அடுத்தது எங்கேருந்து கூப்பிட்டா தேவன் கேட்பார்? 6லேருந்து கூப்பிட்டா கேட்பாரா? எண்ணிலிருந்து கூப்பிட்டா கேட்பாரா? எங்கேருந்து கூப்பிட்டா கேட்பாரு? எம் வந்தால் தான் அவங்களுக்கு பேர் நீதிமானே. அதுக்கு முன்னாடி நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள் அல்ல. வாசிங்க 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். கேட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவார். எங்க இருந்து எங்க போறப்பன்னா எம் டு கே. அடுத்தது சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. நீதிமான்கள் மேல் மட்டுமே நோக்கமா இருக்கிறது. அப்ப நீதிமான்கள் இல்லாம மிச்சம் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? நீதிமான் ஆக போறதுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க, நீதிமான்னா தெரியாமலே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் மேலே எல்லாம் கர்த்தருடைய கண்கள் என்னவா இல்லை? நோக்கமே. எத்தனை பேர் இங்க இருக்கவங்க பேப்டிசம் எடுத்தவங்க? எல்லாருமே எல்லாம் சொல்லக்கூடாது. எத்தனை பேர் பேப்டிசம் எடுத்தவங்க? சரி, கை தூக்கி கீழே போடுறதுக்கு வாழ்த்துக்கள். நம்முடைய பேப்டிசத்தை தேவன் அங்கீகரிச்சிட்டார்னு தைரியமா சொல்றோம். கை தூக்கும் பார்க்கலாம். காப்பி அடிக்கக்கூடாது. எதுக்கு பக்கத்தில் இப்போ காப்பி? நம்முடைய பேப்டிசத்தை தேவன் அங்கீகரிச்சிட்டார்னு யார் ஒருத்தரால் தைரியமாக சொல்ல முடியுதோ அவங்க ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக தேவன் கேட்பார். பிகாஸ் நம்ம எம்மில் இல்லை, எம்மில்றது எங்கே போயாச்சு? இப்போ கேக்கு போயிட்டுருக்குறோம். இன்னும் இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணல நம்ம கிராஸ் பண்ணி. ஏன்னா நியூ கிரியேஷன் வளர்ந்துட்டு இருக்குது, மாம்சம் மறிச்சிட்டு இருக்குது. ஸோ கொஸ்டின், இப்போ மாம்சத்தில் இருக்கிற சபை எந்த கோட்டில் இருக்குது? எம். மாம்சத்தில் இருக்கிற சபை எந்த கோட்டில் இருக்குது? எம்மில் இருக்குது. எம்மில் இருக்கக்கூடிய மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு ஆதாமின் பாவம் இருக்கிறதா இல்லையா? பதில் சொல்ல முடியாதா? இல்லையா? இல்லையா? அப்ப நம்ம பாவிகள் இல்லையா? இல்ல ஒரு நிமிஷம். நான் கேட்ட கொஸ்டினுக்கு பதில் சொன்ன போதும். நாம இப்ப எங்க இருக்கிறோம்? எம்மில் இருக்கோம். அப்ப ஆதாம் நிமித்தம் வந்த பாவம் நம்மகிட்ட இருக்கா இல்லையா? இல்ல. அப்ப நம்ம பாவிகள் இல்ல. எப்படிங்க பாவி? நம்ம என்னங்க கொடுமையா இருக்குது, அநியாயமே இல்லை. இதெல்லாம் நம்மெல்லாம் பாவிகள் இல்லை. தேவனுக்கு அது மட்டும்தான் ஆப்ஷன். என்னைக்கு ஆதாமின் நிமித்தம் வந்த பாவத்தை மன்னிச்சாரோ, எங்க மன்னிச்சாரு? சார்ட் ஆஃப் தேஜஸ்ல எம்மளை மன்னிச்சிட்டார். எம்மளை என்ன எடுத்தோம்? ஞானஸ்தானம் எடுத்தோம். கரெக்ட். ஞானஸ்தானம் எடுக்கும்போது எந்த பாவம் முடிஞ்சு போச்சு? ஆதாமின் நிமித்தம் வந்த பாவம் முடிஞ்சு போச்சு இல்லையா? அன்னைக்கே ஆதாமுடைய நிமித்தம் வந்த பாவம் முடிஞ்சு போச்சுன்னா நாம பாவிகள் இல்லை. ஆனா இப்ப கேட்டா ஆமாங்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா 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 இதான் சொல்லுங்க. ஏன்னா அங்க வந்துட்டோம், தேவன் கேன்சல் பண்ணிட்டாரு. ஆனா எங்களால பாவம் செய்யாம என்ன பண்ண முடியல? இருக்க முடியல. எங்களால என்ன செய்ய முடியல? பாவம் செய்யாம இருக்க முடியல. அதனால பாவம் இருக்கான்னு கேட்டா இல்ல, நம்ம பாவியலன்னு கேட்டா பாவி. எந்த அடிப்படையில் சொல்லலாம்னா, ஆதாமின் நிமித்தம் வந்த பாவம் இப்ப நம்ம கிட்ட இல்ல, இருக்குன்னு சொன்னா நாம எந்த ஸ்டேஜையே கிராஸ் பண்ணல, என்னையே கிராஸ் பண்ணல. சூப்பர். எம்ம கிராஸ் பண்ணி போறான்னு சொன்னா எந்த பாவம் நம்ம கிட்ட இல்லைன்னா ஆதாம் நிமித்தம் வந்த பாவம் இல்ல, யார் செய்யற பாவம் தான் இருக்கு இப்ப நம்ம கிட்ட, நம்ம செய்யற பாவம். அந்த பாவத்தோட எப்படி எம் டு கே போக முடியும்? அந்த பாவத்தோட எம் டு கே போக முடியாதுங்கிறதுனால தான் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பரிந்து பேசுவதற்காக வைத்திருக்கிறார். புரிஞ்சவங்களுக்கு? அப்ப நம்ம லைஃப் எதில் ஓடிட்டு இருக்குது? இந்த மாத்திரை மருந்தில் தான் ஓடிட்டு இருக்கிற மாதிரி நம்ம லைஃப் எதில் ஓடிட்டு இருக்குன்னு கேட்டா பரிந்து பேசுதல் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. புரிஞ்சவங்களுக்கு? ஸோ கம்ப்ளீட்டாக நமக்கு கிரேஸ் பீரியட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எம் டு எல் டு கே. ரியலி நம்முடைய வாழ்க்கையில் நாம் பண்ண வேண்டிய அச்சீவ்மெண்ட் கேட்டிங்கன்னா இந்த எம்ல இருந்து எல்லுக்காவது போய் காமிக்கணும். தப்பாக நினச்சிக்காதீங்க, திரள் கூட்டத்துக்காக நம்ம வரல. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அந்த எல்லுக்காவது போய் காமிக்கணும். ஏன்னா இந்த எம் டு எல் போகிறதுக்கு ஜெபம்னா கேட்குறாரு. நியூ கிரியேஷன் ஆரோக்கியமாகிட்டார். நம்முடைய மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை காட்டிலும் நம்முடைய நியூ கிரியேஷன் இப்போ பயங்கர ஆரோக்கியமாக இருக்கு. நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கேட்குறாரு. இது பத்தாக்குறைக்கு நம்ம எம் டு எல் போகிறதுக்கும் கே போகிறதுக்கும் அவருடைய பையனை கொடுத்து பரிந்து பேச வச்சிருக்காரு. இத்தனை அட்வான்டேஜ் வாய்ப்புகளையும் ஒருத்தரால் யூஸ் பண்ணிக்க முடியலனா அவர் மேலே போனா என்ன, போகாட்டி என்ன? என்னதுங்களா ஆச்சரியம்? இப்போ நான் பேசுகிற டாக்டர்லாம் யாருக்கு தெரிஞ்சிருக்குது? எலிகோக்கு. இதில் என்ன ஆச்சரியம்னா, நமக்கு ஆச்சரியம் தான் எல்லாமே. எலிகோக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, அதான் ஆச்சரியம். ரான்சம் பற்றி பேசியிருக்காரு,
என்ன அழகா அந்த கான்செப்டை தேவன் பழைய ஏற்பாட்டில் உள்ள கொடுத்துருக்காரு பாருங்க. அன்புக்குரிய சகோதரர், நம்ம செத்து போயிட்டோமா இல்லையா? என்னங்க கேள்வி, இதை மட்டும் வேற யாராவது ஆன்லைன்ல கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. செத்து போயிட்டோமா இல்லையா? செத்துட்டோம். எதுக்கு செத்துட்டோம்? ஆதாம் நிமித்தம் வந்த பாவத்துக்கு செத்து. அப்ப நமக்கு நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் மரணம் கிடையாது, மரிச்சாச்சு ஏற்கனவே. அப்ப நெக்ஸ்ட் மரணம் கிடையாது, என்னதான்? உயிர்த்தெழுதல் தான். இல்லைன்னா முடிஞ்சது. வாசிங்க இப்ப ரோமர் 6:4, ரோமர் 6:5. 8:27 ஆயிடுச்சு. நான் எப்படி ஸ்பீட் பண்றேன் எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன். ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சா பார்க்கலாம், இல்லாட்டி அப்புறம் ஆக்சுவலாக சாப்டர் முடிக்கணும், அதனால தான் நான் ட்ரை பண்றது, வேற ஒன்றும் இல்லை. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. எங்க இருந்து எங்க போறதுக்கு? M-K போறதுக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானம், பேப்டிசம். அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அடக்கம் பண்ணப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன எந்திரிச்சு வந்திருக்கு இப்ப? அடக்கம் பண்ணப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது யாரு? நியூ கிரியேஷன். நம்முடைய மாம்சம் என்ன பண்ணப்பட்டாச்சு? கோபம் வருதா? இருக்காது. பொறாம வருதா? ஈவில் ஸ்பீக்கிங் பேச தோணுதா? இல்லைன்னு தலையிடக்கூடாது, பொய்யும் பேசக்கூடாது. அதுக்கு மேல வருதுன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, நாமளே நம்முடைய கல்லறைக்கு போய் தேவனே புதைச்சத, நம்மளே தேவனை புதைக்க சொன்னதை தோண்டி எடுத்து ஒரு கை விரலை மட்டும் எடுத்து வந்து அப்படி இருக்கும். அதான் ஈவில் ஸ்பீக்கிங். புரிஞ்சு உங்களுக்கு? ஸோ யாரை பத்தி தப்பா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்தாச்சு. என் கடக்கிறப்ப இதெல்லாம் முடிஞ்சது நம்ம லைஃப்ல. எம்முக்கு போனதுக்கு அப்புறம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன், கேட்க போக முடியாது. எவ்வளவு தூரம் தான் எல்லா பாவத்துக்கும் தேவன் கிட்ட நம்முடைய ஆண்டவர் பரிந்து பேசிட்டு இருப்பார், வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரே ஒரு சாய்ஸ், உயிர்த்தெழுதல் தான். அந்த உயிர்த்தெழுதல்ல எங்க போயிடணும்னா, எம்மள புதைக்கப்பட்ட நாம கேள உயிர்த்தெழணும். சொல்ற ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சா இல்லையா? எம்மள என்ன பண்ணப்பட்டோம்? எங்க? பேப்டிசம். நேற்று நிறைய பேர் அடக்கம் பண்ணப்பட்டவங்க இருக்கிறாங்க. அக்டோபர் 2ஆம் தேதி மறக்க முடியாத ஒரு டேட்டு. ஸோ அடக்கம் பண்ணப்பட்ட அந்த அக்டோபர் 2 அன்னைக்கு அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. எப்போ உயிர்த்தெழணும்னா கேள. இடையில ஓடுற லைஃப்ல எதுக்கு தெரியுமா? எம்மில் இருந்து கே போறதுக்கு தேவன் கொடுக்குற அத்தனை கிருபையில வாங்கி அவர் கொடுத்த நியூ கிரியேஷனை முதலாம் உயிர்த்தெழுதல்ல இயேசு கிறிஸ்துவ மாத்தி காமிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்முடைய லைஃப். எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம், எதுக்கு நமக்கு தேவையில்லாத வம்பெல்லாம், அதெல்லாம் இழுத்து வந்து இங்கே சாதிச்சு என்ன பண்ண போறோம் நம்ம சொல்லுங்க. நேற்று கூட ஒரு ஆர்டிக்கல், ஒரு சப்ஜெக்ட் தீபாவளி அன்னைக்கு போடுறதுக்காக படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு அருமையான பாயிண்ட் சொல்லியிருக்காரு. நம்மளாம் எதை பற்றி கவலைப்படணும்? நல்ல வேலை கேட்டேன் கொஸ்டின். இப்போ போகிறப்ப பஸ் இருக்குமா, டீ கிடைக்குமா, ஸ்நாக்ஸ் பிடிச்சது வந்திருக்குமா தானே? அதெல்லாம் எங்கேயே குழி தோண்டி போச்சாச்சு. ஆறில் போச்சாச்சு. எண்ணுக்கு வரப்பே அதெல்லாம் போச்சாச்சு. இப்போ எம்முக்கு புதைச்சாச்சு இல்லைங்களா? என்ன கவலை இருக்கும்னா, எங்கிட்ட M-K போகிறதுக்கு இன்னும் என்னெல்லாம் தேவை, இந்த ஒன்றை மட்டும் திங்க் பண்ண போதுங்க, எல்லுக்கு போய் கேக்கு போயிடலாம். ஸோ ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டோம். சொல்லுங்க பார்க்கலாம். எம்எல் இருக்கு கே போகணுன்னா கண்டிப்பாக சரீரம் மறுரூபமாகி ஆகணும். மாம்சத்தில் திருப்பி எந்திரிக்க முடியாது. ஸோ மாம்சத்தில் எந்திரிக்க முடியாத பாடி எய்தர் செகண்ட் டெத்து ஆர் சர்ச் கிளாஸ் ஆர் கிரேட் கம்பெனி. இது மட்டும்தான் வாய்ப்பு. அழகாக ஒரு சகோதரி பதில் கொடுத்துருந்தாங்க. சபை ரெஸ்டரேஷன் இல்லைன்னு சொன்னதுனால கொடுத்துருந்தாங்க பதில். என்னன்னா, we no longer belong to the family of Adam அப்படின்னு ரீப்ரின்ஸ் 5923 இருக்கு, 5221 இருக்கு. இதுக்கு யாராவது தமிழில் மொழிபெயர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நாம் யாரும் ஆதாமின் குடும்பத்தினர் கிடையாது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நாம் யாரும் ஆதாமுடைய குடும்பத்தினர் கிடையாது. இல்லை, கரெக்ட் இல்லையே, ஆதாமுடைய சந்தை தான் நம்ம. ஆமாங்க, ஆதாமுடைய சந்தை இல்லையா? நம்ம இப்போ மாற்றி கேட்டால் ஆமான்ட்டுருவாங்க. இப்போ ஆதாமுடைய சந்தை ஆமாவா இல்லையா? இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் இருந்தோம். எப்போ மாறணும்? செத்து போனப்போ மாறணும். செத்து போய் திருப்பி பிறந்தா மாறிடும்ல ஜீனியாலஜி. நம்ம எப்போ செத்தோம்? எம்மல எப்போ ஞான செத்தமில்ல, அப்பவே சந்ததி மாறியாச்சு. இன்னும் எந்த சந்ததி இல்லை. ஒரு லைன்ல ரசந்தார் கொடுக்குற பாயிண்ட்டை பாருங்களேன். அடுத்தது
we are now spirit beings in human bodies. என்னால் இமேஜினே பண்ண முடியும் இந்த வார்த்தையை. நாம் எல்லாரும் மாம்ச சரீரத்தில் இருக்கும் ஆவியின் ஜீவிகள். கரெக்டா தப்பா? இப்போ நம்ம வந்தால் யார் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க? இப்போ ஆவி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டானே? மாம்ச சரீரத்தில் இருக்கும் ஆவியின் ஜீவிகள்னா கொஞ்ச காலம் எதில் இருப்போம்? நம்ம மாம்சத்தில். எதுக்காக கொஞ்ச காலம் மாம்சத்தில் இருக்கிறோம்? ஆவியின் சரீரமா மாறுறதுக்காக இருக்கிறோம். The church, God's new creation is heavenly, not earthly. அவர்கள் பூமிக்குரியவர்கள் கிடையாது. யாருன்னு பார்த்தீங்கன்னா பரத்துக்குரியவர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆல்ரெடி பேப்டிசத்தில் நம்ம என்ன ஆயிட்டோம்னா we are restored to the present justified life. அதாவது நீதிமானாக்கப்பட்ட நிலைமைக்குரிய விஷயத்துக்குள்ள ஆல்ரெடி நம்ம என்ன ஆயிட்டோம்? ரெஸ்டோர் ஆயிட்டோம். எந்த பிளேன்ல ஆயிட்டோம்? என் பிளேன்ல ஆயிட்டோம். அப்படின்னா நமக்கு தேவன் கொடுக்க போற ரிவார்டுங்கிறது அதுக்கு மேலேன்னு சொன்னல. அது என்னன்னா அவர் ரிவார்ட் இஸ் நாட் ரெஸ்டோர்டு. நமக்கு திரும்ப கொடுத்தல் கிடையாது. இட் இஸ் நாட் ரெஸ்டோர்டு, இட் இஸ் ப்ராமிஸ்ட் ஒன். அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு விஷயமே தவிர ஏற்கனவே நாம இருந்த விஷயம் கிடையாதுங்கிறதுல நாம தெளிவா இருந்துக்கணும். ஸோ திஸ் பிளெஸிங் தமிழ்ல போட்டுறேன், வாசிங்க. இப்ப இந்த ஆசீர்வாதம் நம்முடைய தகுதியினாலோ அல்லது நம்முடைய கிரியையினாலோ நமக்கு வரவில்லை. கண்டிப்பா கிடையாது. உண்மையா யாராவது சொல்ல முடியுமா? M to K, M to K மட்டும் இல்ல, R to N, N to M எதுவுமே நம்மளால கிடையவே கிடையாது. நாம் விசுவாசத்தினாலே இந்த பிழைக்கப்பட்ட நிலைமையை அடைந்தோம். பாவத்தின் தண்டனையில் இருந்தும் சத்துருவின் மாயையில் இருந்தும் தேவனுடைய கோபத்தில் இருந்தும் விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டோம். ஆன்சர், சபைக்கு ரெஸ்டரேஷன் இருக்கான இருக்கு. ஆனா சபைக்கு ரெஸ்டரேஷன் மட்டுமே ரெஸ்டரேஷன் கிடையாது. மற்ற ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாழ்க்கைங்கிறது சபை கடந்து போக வேண்டிய முதல் ஸ்டெப் N to R. அதுக்கு மேல கடந்து போற ஸ்டெப்புக்கு தான் தேவன் இவ்வளவு கிருபைகளும் நமக்கு கொடுக்கிறார். While saved by grace now, we still await a further salvation called first resurrection. இப்ப கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, கிருபை. ஆனா கிடைக்க போற ஆசீர்வாதங்கிறது கிருபை நிமித்தம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கக்கூடிய அப்ரிசியேஷன், முதலாம் உயிர்த்தெழுதல். இவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவனுடைய கண்ணோட்டத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள், உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவுடனே கூட உயர்த்தப்பட்டவர்கள். யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? நம்மளை பத்தி தான். உயர்த்தப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டிகளாய் இருக்கிறார்கள். இதுதான் ரெஸ்டரேஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை 3 பேருக்கு கம்பேர் பண்ணியிருக்கோம். ஒன்று யோபுக்கு, 2வது உலக ஜனங்களுக்கு, 3வது நமக்கு இது மட்டும்தானா? இல்லை, அதுக்கு மேலே. ஸோ ரெஸ்டோரேஷன் ஆனவங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொன்னார் எலியோ. ஒருத்தர் ரெஸ்டோர் ஆயிட்டாங்கன்னு என்ன கிடைக்கும்? இல்லை வாலிப வயசு, அதெல்லாம் ஓகே. டோட்டலாக என்ன சொன்னார்னா கடைசியா வெளிச்சம் கிடைக்குன்னு சொன்னார். லைட். ஆர் வி இன் லைட்? நாம வெளிச்சத்தில் தான் இருக்கிறோமா? கட்டாயமே வெளிச்சத்தில் தான் இருக்கிறோம். ஸோ அதுக்கான வசனங்கள் வேண்டாம், அடுத்த பகுதிக்கு போயிடலாம். கடைசி பாயிண்ட், பேச ஏதா இருந்தால் பேசுப்பா. நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், இதுக்கப்புறம் என்ன பேச போகிறார் யோபு. ஆனாலும் பாருங்க, எலிகையோட ஒரு சூப்பர் கேரக்டரு இந்த 3 வசனத்தில் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், எலிகுவின் அருமையான ஒரு கேரக்டரு 31, 32, 33 இந்த 3 கேரக்டர் 3 விஷயத்தில் இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் நான் முடிக்கல, அதனால் அந்த எலிகுடைய சூப்பர் கேரக்டர் என்ன என்பதை சுருக்கமாக எழுதி அனுப்பும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்பொழுது எல்லாரும் கண்ணை மூட வேண்டிய டைம் வந்ததனால் அனைவரும் அமைதியாக ஜெபம் பண்ணும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரைட். ஸோ அடுத்த வாரம் இதுக்கான பதிலை பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணோன்னா 31st சாப்டர் போகலாம். ஸோ சகோதர சகோதரிகள் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை, இந்த 3 வசனத்தில் 31, 32, 33 எலிகுவுடைய சூப்பர் கேரக்டரை பற்றி அங்கே ஒரு விஷயம் வந்திருக்கு. அது என்ன கேரக்டர்? 2வது விஷயம், 35வது சாப்டரில் யார் தான் பேச போகிறான்னா எலிகு தான் பேச போகிறார். ஸோ 35வது சாப்டர் கரெக்டாக டிவிஷன்ஸ் பிரித்து அனுப்பும்படியா, 34 மாற்றி போட்டேன். 34வது சாப்டரை கரெக்டாக பிரித்து எனக்கு அனுப்பும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய தாசர் மூலியமாக இன்னொரு நல்ல சத்திய பாடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
ஆகவே சத்தியத்தை நமக்கு கொடுத்ததான் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நம்ம கோடானு கோடி சோத்திரங்கள் நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். சத்தியத்தை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்வோம். இன்றைக்கும் இந்த நாளுக்கான இரவின் இனிய கீதங்களை நம்முடைய அன்பு சகோதரர் அமிர்ராஜ்புரன் நம்ம மத்தியில் வாசிக்கும்படி அன்போடு அழைக்கிறோம். இன்றைய நாளுக்கான இறைவன் இனிய கீதங்கள் அக்டோபர் 3. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். மிகவும் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து எவ்வளவு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எவ்விதத்திலும் நம்முடைய அன்பு தனியாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். நமது கர்த்தராகிய இயேசு பிதாவின் அன்பில் அவருடைய நேசகுமாரனாக நிலைத்திருந்தார். பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்ததன் மூலம் அவர் தம்முடைய நேசத்தை காண்பித்தார். அவரை போலவே நாமும் அவர் சித்தத்துக்கு கீழ்ப்பட்டிருந்து அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து அதன் மூலம் அவருடைய சிங்காசனத்திலும் மகிமையிலும் பங்கு பெறலாம். நம்முடைய கர்த்தரின் போதனைகள் கட்டளைகள் நம்மை சந்தோஷம் இழக்க செய்து பயப்படுத்தும் நோக்கம் உடையவைகள் அல்ல. மாறாக என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருக்கு மிகவும் சமீபத்தில் இருப்பவர்கள் என்று நம்மை காண்பிக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களையும் அவரிலும் அவருடைய அன்பிலும் நிலைத்திருக்கிறவர்களாயும் இருப்பதே மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை அறிவார்கள். இந்த உலகம் தரக்கூடிய எல்லா சந்தோஷத்தையும் காட்டிலும் இதுவே மிகப்பெரிய சந்தோஷம். இதுவே எல்லா புத்திக்கும் மேலாக சந்தோஷ சமாதானம் இதயத்தில் தோன்றும். இந்த ஆசீர்வாதம் இவ்வுலகத்தில் மட்டுமல்ல, வரப்போகும் ராஜ்யத்திலும் உண்டாகும். அன்பு சகோதரருக்கு நன்றி. சபைக்கான அறிவிப்பு: வருகிற ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் காலை 8:30 மணிக்கு சரியான நேரத்தில் ஆராதனை தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் ஆராதனைக்கு பின்பாக அக்டோபர் மாதத்திற்கான அலுவல் மீட்டிங்கும் நடைபெறும். அனைத்து சகோதர சகோதரிகளும் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கும் இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக பாடல் புத்தகத்தில் உள்ள பாடல் எண் 84 கோவிலாக மாறிட வேண்டும் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பாடலுக்கு பின்பாக நம்முடைய அன்பு சகோதரர் பொன்ராஜ் அவர்கள் நம்மத்தில் ஜெபம் செய்வார்கள். சத்தியமும் நீரே எந்தன் ஜீவனும் நீரே என்பதன் கோவிலாக மாறிட வேண்டும் யாவே தேவனே.
செய்திட வேண்டும். இயேசு கிறிஸ்து மீட்பர் என்று அறிக்கை செய்திட வேண்டும். கோவிலாக மாறிட வேண்டும். யாவே தேவனே. அன்பிலே வாழ்ந்திட வேண்டும். இறை ஒளிதனில் நடந்திட வேண்டும். அன்பிலே வாழ்ந்திட வேண்டும். இறை ஒளிதனில் நடந்திட வேண்டும். சத்தியம் காத்திட வேண்டும். சத்தியம் காத்திட வேண்டும். தேவன் தாமே யாவே என்று உலகம் அறிந்திட வேண்டும். தேவன் தாமே யாவே என்று உலகம் அறிந்திட வேண்டும். கோவிலாக மாறிட வேண்டும். யாவே தேவனே. மாறிட வேண்டும். யாவே தேவனே. அனுதினமும் புகழை பாடிட வர வேண்டும். கோவிலாக மாறிட வேண்டும். யாவே தேவனே. நீரே எந்தன் வழியும், நீரே எந்தன் சத்தியமும், நீரே எந்தன் ஜீவனும், நீரே என் பலன். நீரே எந்தன் வழியும், நீரே எந்தன் சத்தியமும், நீரே எந்தன் ஜீவனும், நீரே என் பலன். கோவிலாக மாறிட வேண்டும். யாவே தேவனே. இந்த ஆராதனைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் பொன்ராஜ் அவர்கள் நம்மத்தில் ஜெபம் செய்வார்கள். அத்தோடு கூட தேவ சமாதானத்தோடு இந்த ஆராதனை நிறைவு பெறும். நாம் யாவரும் ஜெபிப்போம். மகா உன்னதங்களிலே வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த நாளின் மாலை வேளை கூடுகைக்காக மற்ற எல்லாரும் ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த காலம் முழுவதும் எங்களை கண்ணையமை காப்பது போல காத்து ஜீவன் சுகம் பலன் தந்து எங்களுக்கு நேரம் இருந்த எல்லா விதமான ஆபத்துக்களிலிருந்து நீங்களாக்கி இந்த மாலை வேளையிலே சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி வரும்படியாக தேவனை பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தந்தையை இந்த நாளில் ஒரு உன்னதமான சத்தியத்தை நீர் எங்களுக்கு பகிர்ந்தளித்தீர் சுவாமி. கேட்ட சத்தியங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தந்தையே. கேட்ட சத்தியங்களை எங்களை ஆழமான சிந்தையில் வைத்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அதை தியானித்து ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழத்தக்கதாக தேவரே நமது பரிசுத்தாவி எங்களுக்கு தந்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தந்தையே. என்ன நோக்கத்திற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறீரோ அந்த அழைப்பின் மேன்மையை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நடந்து ஆண்டவரே உமக்கும் உமது நேசகுமாரனுக்கும் பிரியமான வாழ்க்கை வாழத்தக்கதாக தேவரே உமது கிருபையை தந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் தேவரே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் இறுதி வரையிலும் உமது தெய்வீக பிரசன்னம் இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பிரிந்து சென்றாலும் உமது பிரியாத நேசகரம் எங்கள் ஒவ்வொருவரும் இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் தந்தையே. ஆமென்.